நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் இரட்சகராக இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்கிற அன்பின் வாழ்த்துக்களை கூட உங்கள் மத்தியிலே தெரிவித்துக் கொண்டு, தொடர்ந்து நம்முடைய தேவன் நம்ம ஒருவருக்கும் தேவையான சத்திய பாடங்களை நமக்கு கொடுத்து கொண்டு வருகிறார். அதன் அடிப்படையிலும் கூட ஒவ்வொரு திங்கட்கிழமை தோறும் குணலட்சத்திற்கு உண்டான பாடங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதன் அடிப்படையிலும் கூட சகோதரர் அறிவித்த வண்ணமா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பாடத்தினுடைய தலைப்பு பொறுமை அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழாக நம்ம பார்க்க போகிறோம். அப்போது நமக்கு தெரிந்திருக்கிறபடி நம் அனைவரும் யாவரும் அறிவோம், நமக்கு குணலட்சணங்கள் அவசியம். அந்த அவசியமான ஒன்றில் ரொம்ப முக்கியமான ஒன்று என்னென்னு சொல்லி பார்க்கும் பொழுது பொறுமை அப்படிங்கிற ஒரு காரியம் கூட நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. இப்போது ஒரு கேள்வியின் அடிப்படையில் கூட இந்த ஒரு பாடத்தை துவங்கலாம் என்று நம்ம தீர்மானிக்கிறோம். எந்த அடிப்படையில் சொல்லி பார்க்கும் பொழுது ஒரு சில கேள்விகள் நம்ம மத்தியில் எழுப்பும் பொழுது நமக்குள்ளாகவே நாம் கடந்து வந்திருக்கக்கூடிய பாதைகளை நிதானிக்கக்கூடியதற்கு அது ஏதுவாக இருக்கும் என்கிற அடிப்படையில் இப்போ நம்ம அவங்க மத்தியில் ஒரு கேள்வியில் வச்சோம் சொல்லி பார்க்கும் பொழுது, இப்போது நாம் யாவரும் நம்ம தேவனுடைய குமாரனுடைய சாயலை அடைந்து நம்முடைய தேவன் நமக்காக வைத்திருக்கக்கூடியதான அந்த ஒரு பந்தய பொருளை அடையணும் என்கிற நோக்கத்தில் தான் எல்லாருமே இந்த ஒரு சபை ஓட்டத்தில் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். அப்படி ஓடக்கூடிய நமக்கு எது தேவை இல்லை, அல்லது நம்முடைய தேவன் நமக்கு இலக்காக நிர்ணயித்திருக்கக்கூடிய குணலட்சணங்களில் எது நமக்கு அவசியம், அல்லது கடைசி இலக்கு என்று சொல்லி பரிசுத்தவான்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் வைத்திருக்கக்கூடிய ஒரு குணலட்சணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அது என்ன குணலட்சணமாக இருக்கும்? நீடிய பொறுமை, அன்பு இல்லைங்களா. நமக்கு தெரியும், கடைசி ஒரு புது சிருஷ்டி அவர் அன்பில் என்ன பண்ணிருக்கணும்னு சொல்லி பார்க்கும்போது பூரணப்பட்டிருக்கணும். காரணம், தேவன் எப்படி இருக்காருன்னு சொல்லி பார்க்கும் பொழுது அன்பாகவே இருக்கிறார் இல்லைங்களா. அப்போது அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இருக்கிறதுலே ரொம்ப குணலட்சணங்கள் எல்லாமே நம்ம பார்க்கும் பொழுது எல்லாமே வெளியேற பெற்றது தான். இன்னும் சொல்லப்போனால் அது எல்லாமே ஒரு வேல்யூபிளான விஷயம்தான் இல்லைங்களா. அதில் அன்பு நம்ம எவ்வளோ சொல்லலாம்? 100% இல்லைங்களா. இப்போது அந்த ஒரு கேள்வியில் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்முடைய இரட்சகர் சிலுவையில் மரித்த பொழுது அவர் காட்டிய குணலட்சணங்களில் பெயர் சபை முதற்கொன்றும் இன்னைக்கு சொல்லப்போனால் அவங்க எந்த ஒரு குணலட்சணத்தை பிரதிபலிப்பாக எடுத்து சொல்லுவாங்கன்னா அன்பு, அவர் நம்ம மேல் வைத்த அன்பு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இல்லைங்களா. ஆனால் யாக்கோபு என்ன சொல்கிறான்னு சொல்லி பார்க்கும் பொழுது படிக்கலாம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூர்ணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூர்ண கிரியை செய்ய கடவது. இங்கே கவனிக்கிறோம், அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம பார்க்கும் பொழுது அதுதான் பிரதான குணலட்சணம். கரெக்டுங்களா? இப்போ நம்ம எல்லாருமே சொன்னோம் இல்லைங்களா. நம்முடைய ஆண்டவர் சிலுவையில் மரித்த பொழுது கூட இன்றைக்கு நம்ம பேரளவிலும் சரி மற்ற உலக ஜனங்களாகட்டும் அவங்க சொல்லுவாங்க இல்லைங்களா, அவர் சிலுவையிலே காண்பித்த அன்பு. ஆனால் யாக்கோபு இங்கே சொல்லும் பொழுது நம்ம ஒரு விஷயத்தை கூர்ந்து கவனித்தோமானால், நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரிகை செய்ய கடவுது. அப்போது ஒரு பூரணத்தை அன்பு கொண்டு வருமா அல்லது பொறுமை கொண்டு வருமா? நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா பொறுமை இருக்குது, அன்பு இருக்குது. நம்ம இது வரைக்கும் நம்ம படித்திருக்கிறபடி பொறுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலுமே ஒரு புது சிஷ்யனுடைய கடைசி இலக்காக தேவன் எதிர்பார்க்கிறது பார்க்கும் பொழுது அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயம். கரெக்டுங்களா? இப்போ நம்ம ஒரு கேள்வி தான் மத்தியில் வச்சுருக்கோம், அன்பு பெருசா அல்லது பொறுமை பெருசா? ரெண்டுமே பெருசு. அது எப்படி? அன்புல தான் தேவன் அன்பாகவே இருக்கிறார். உச்சகட்டம் கடைசியில் நம்ம போய் முடியக்கூடியது அன்பு தான் அப்படிங்கிறது பார்க்குறோம். அப்போ இங்கே யாக்கோபு சொல்லக்கூடிய விஷயம், பொறுமையானது உங்களில் பூரண கிரிகை செய்ய கடவுது அப்படி சொல்லி பார்க்கும் பொழுது இங்கே பொறுமையா அன்பா அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நமக்கே ஒரு சில கேள்விகள் எழுப்பது போல, அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயமும் சில நேரத்தில் பொறுமை அப்படிங்கிற ஒரு விஷயமும் சில நேரங்களில் ரெண்டுமே அப்படிங்கிற ஒரு விஷயம் மத்தியில் வரக்கூடியதாக இருக்குது. ஆனால் கண்டிப்பாக நம்ம பார்த்தோம்னா ஒவ்வொரு புது சிருஷ்டியினுடைய வாழ்க்கையிலும் அன்பு தான் மிகப்பெரிய ஒரு விஷயம். ஆனால் நல்லா கவனிச்சு பாருங்கள், பொறுமை இல்லைன்னா ஒருத்தட்ட அன்பு காட்ட முடியுமா? இல்லைங்களா. அன்பு இருந்தால் தான் கரெக்ட். சகோதரர் ஒன்று சொல்கிறார், அன்பு இருந்தால் தான் பொறுமையை காட்ட முடியும். ஒரு சகோதரன்ட்ட நம்ம அன்பு காட்டுவோம்,
எப்போ எந்த சூழ்நிலையிலனா நமக்கு ஏதுவான சூழ்நிலை இருக்கும்போது நம்ம அன்பு காட்டுவோம். ஆனால் அதுவே ஏதுவாக இல்லாத ஒரு சூழ்நிலையில் நம்மக்கிட்ட பொறுமை இருந்தால் மாத்திரம்தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா அன்பு காட்ட முடியும். இதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. கரெக்டுங்களா? இப்போ நீங்கள் சொல்லுங்கள், அன்பு பெருசா பொறுமை பெருசா? ரெண்டுமே பெருசு. நல்லா கவனிச்சோம்னா நம்ம அன்பு காட்டுறதுக்கு தயார். ஆனால் அந்த அன்பு காட்டணும்னா நமக்கு பின்னாடி இருந்து செயல்படக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா? அதுதான் என்னன்னு சொல்லி பார்க்குறோம்னா பொறுமை. நம்ம ஒருத்தர்கிட்ட நம்ம சொன்னது போல தான் ஏதுவான சூழ்நிலையில் அன்பு காட்டிடலாம் இல்லைங்களா? மிகப்பெரிய ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் கூட, அல்லது அவர் நமக்கு துரோகம் புரிந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலும் கூட அவர்கிட்ட அன்பு காட்டணும்னா எது தேவை தெரியுங்களா? அவர் செய்த எல்லா துரோகங்களையும் மன்னித்து ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு நமக்கு பொறுமை இருந்தால் மட்டும்தான் அவரிடத்துல அன்பையே நம்மளால் என்ன பண்ண முடியும்னு சொல்லி பார்க்கும்போது வெளிப்படுத்த முடியும் இல்லைங்களா? அப்போது அன்பு பெருசா பொறுமை பெருசானா நம்ம பாடத்தினுடைய முடிவில் என்ன பண்ணலாம்னா பார்க்கலாம். ஆனால் இப்போ நம்ம பார்க்கும் பொழுது ஒரு சில கேள்விகள் எழுப்பி பார்க்கும் பொழுது, பொறுமையானது பூரண கிரிகை செய்யப்படுவது. அந்த பொறுமை இருந்தால் தான் நீங்கள் கிரிகையே செய்ய முடியும் அப்படிங்கிறது வசனம் இங்கே தெளிவாக இருக்குது இல்லைங்களா? அப்போ ஒருத்தர் அன்பு காட்டணும், மற்ற எல்லா குணலட்சணமும் காட்டணும்னா அங்கே பின்னாடி இருந்து செயல்படக்கூடிய பொறுமையானது கிரிகை செய்யணும். பொறுமை கிரியை செஞ்சால் மட்டும்தான் நீங்கள் அன்பாக இருக்கட்டும், சாந்த குணமாகட்டும், மற்ற எல்லா குணமாகட்டும் நீங்கள் என்ன பண்ண முடியும்னா காண்பிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு விஷயம். அப்போ நம்ம கவனிக்க போகிறோம், இந்த ஒரு பொறுமை எப்படி எல்லா குணலட்சணங்களுக்கும் பின்பலமாக இருக்க போகுது அப்படிங்கிறத கூட நம்ம பார்க்கலாம். இப்போது நம்ம இந்த ஒரு பாடத்துக்காக நம்ம எடுத்துக்கொண்ட தலைப்பு பொறுமை. அப்போ அன்பை விட பொறுமை பெருசா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அன்பு தான் பெருசு. ஆனால் அந்த அன்பையே வர வைக்கணும்னா பொறுமை இருந்தால் மாத்திரம்தான் என்ன பண்ண முடியும்னா அன்பையே வர வைக்க முடியும் அப்படிங்கிறத கூட நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? இப்போ நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம். இந்த கேள்வியை நான் உங்களிடம் கேட்கக்கூடாது. பொதுவாக நாம் எல்லாரும் ஒரே அழைப்புக்குள்ளே வந்திருக்கிறபடினால நம்ம எல்லாரும் சேர்ந்து கேட்டுக்கொள்ளலாம். பொறுமை நம்மிடம் இருக்கின்றதா? இல்லை, இருக்கு. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இல்லைன்னே நம்ம சொல்லிட்டோம்னா இந்த ஓட்டத்தில் நம்ம ஓடிக்கொண்டு இருப்பதில் அர்த்தமே இல்லை. ஏன்னா நம்ம யாவரும் தேவனுடைய பிள்ளைங்க. அப்போது பொறுமை இருக்கு. எந்த மாதிரியான பொறுமை நம்மிடம் இருக்குங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் சில நேரத்தில் பொறுமை நம்மளிடம் இருப்பதும் இல்லை. இது யாவரும் ஒற்றுக்கொள்ளக்கூடிய உண்மை. இப்போ பார்த்தீங்கன்னா பொறுமை நம்மள்கிட்ட இருக்கு. எந்த மாதிரியான பொறுமை இருக்கு? இப்போ நீடிய பொறுமை. சகோதரர் சொல்றாரு நீடிய பொறுமை நம்மளிடம் இருக்கு. ரைட், எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அதே நேரத்தில் நீடிய பொறுமை அப்படின்னா என்ன சொல்லலாம்? தேவனுடைய சாயல் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டாலுமே நம்மளுடைய ப்ராக்டிக்கல் லைஃப்பில் என்ன சொல்லலாம்? அப்படி போயிடலாம். நம்மளுடைய ப்ராக்டிக்கல் லைஃப்பில் பொறுமை, நீடிய பொறுமைனா என்ன சொல்லலாம்? அதிகமாக நான் கேள்வி கேட்குறேன்னு தவறாக நினைத்துக்கலாதீங்க. இந்த ஒரு பாடத்துக்குள்ளே உங்களை கொண்டு போகிறதுக்காக ஒரு முயற்சி. இப்போ நீடிய பொறுமைனா இப்போது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விஷயத்தில் ரொம்ப கஷ்டப்படுறது அப்படி சொல்லலாமா? சொல்லலாம் இல்லைங்களா? இப்போ பாருங்கள், உலகத்தாரிடம் பொறுமை இருக்கா? உலகத்தாரிடம் பொறுமை இருக்கா? இப்போ நம்மிடம் பொறுமை இருக்கிறது. சகோதரர் சொன்னாங்க நீடிய பொறுமை இருக்குது. உலகத்தில் உள்ளவங்கள்ட்ட பொறுமை இருக்குமா? 50%. இப்போ பாருங்கள், நம்ம ஒரு உதாரணம் வைக்கிறோம். நம்ம யாவரும் எல்லாருமே நம்ம போடக்கூடிய உடைகள் எடுக்கிறதுக்கு கடைகளுக்கு போகிறதெல்லாம் வழக்கம் இல்லைங்களா? பெரிய பெரிய கடைகளுக்கெல்லாம் போவோம் வழக்கம். ஒரு 250 ரூபாய்க்கோ 500 ரூபாய்க்கோ ஒரு ட்ரெஸ் எடுக்கிறோம்னு வைங்க, ஒரு சேலையோ அல்லது ஒரு ஷர்ட்டோ எடுக்கிறோம்னு வைங்க. பொதுவாக போன உடனே நமக்கு ஏதாவது விஷயம் பிடித்து விடுகிறதா? இல்லை. ஒரு 250 ரூபா அல்லது 300 ரூபா 500 ரூபா சேலை எடுக்கிறதுக்கு அவர் 500 சேலை எடுத்து போட்டால் கூட சில நேரங்கள் நம்மளுக்கு என்ன பண்ணுறது இல்லைங்க, திருப்தி அடைய முடியல. அதே மாதிரி சட்டையும் தான் இல்லைங்களா? அந்த மாதிரி எடுக்கும்போது நமக்கு திருப்தி அடைகிறோமானா இல்லை. கடைசியில் அவர் 500 சேலை எடுத்து போட்டு அதில் ஒன்று எடுத்துகிட்டு வந்தால் கூட சரின்னு சொல்லலாம். ஆனால் சில நேரம் அதுவும் எடுக்காமல் எனக்கு டிசைனை பிடிக்கலன்ட்டு மற்ற கடைகளுக்கு போகிறது கூட வழக்கம் இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது அந்த சேலையை எடுத்து பிரித்து காண்பிக்கிறார் இல்லைங்களா? அவருடைய பொறுமை என்ன சொல்லலாம்? அவருடைய வேலை. சகோதரர் சொல்லிட்டார் அவருடைய வேலை. ஏன்? அவர் சம்பளம் இல்லைங்களா? அவருக்கு ஒரு ஊதியம். அப்போ அதுக்குண்டான ஒரு பொறுமை அவர் என்ன பண்ணுறாருன்னா காண்பிக்கிறார். அப்போ உலகத்தில் உள்ளவங்கள்ட்ட பொறுமை இல்லைன்னு நம்மளால் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஆனால் அவர்கள் காட்டக்கூடிய பொறுமை என்பது ஒரு சுயலாபத்திற்காக அவங்க காட்டக்கூடிய பொறுமை. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில் வரக்கூடிய பொறுமை என்பது அவங்க திருச்சபையாக மாறுவதற்கு உண்டான பொறுமை இல்லைங்களா? ரெண்டுலேயும் வித்தியாசம் இருக்குது. அவங்க சுயநலத்திற்காக 10 மணி நேரம் கூட 500 சேலை என்ன 1000 சேலை கூட அவங்க என்னால் என்ன பண்ணணும்னா எடுத்து
காண்பிப்பாங்க. காரணம் அவர்களுடைய பொறுமை, இல்லைங்களா? ஆனால் அந்த ஒரு பொறுமை நம்ம பார்க்கும்போது, நமக்கு அந்த ஒரு பொறுமை பார்க்கும்போது என்ன இருக்கும்? 10 டிசைன் எடுத்து போட்டவொடனே நமக்கு என்ன இருக்கும்? போதும் போதும், நீங்கள் என்ன பண்ணாதீங்க, பிரிக்காதீங்க, அப்படி மட்டும் காட்டுங்க, சொல்லுவோமா? சொல்லுவோம் இல்லைங்களா? ஏன், நமக்கே தெரியும். ரொம்ப அவங்க என்ன பண்ணுறாங்க, கோபம் ஆயிடுவாங்களோ இல்லைங்களா? கோவப்பட்டு எங்கே இல்லைங்க அப்படின்னு சொல்லிடுவாங்களோ, ஆனால் அவங்க கோவப்பட மாட்டாங்க, இல்லைங்களா? அப்போது நமக்கே தெரியும் அவங்களுடைய பொறுமையை நம்ம என்ன பண்ணுறோம், சோதிக்கிறோம். அந்த அளவுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, பொறுமை காட்டுறாங்க அப்படிங்கிறது. அப்போது இப்படி பொறுமையில் நிறைய விஷயங்கள் மாறுபடுது, இல்லைங்களா? இப்போது நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம், பொறுமைனா என்ன? பொறுமை நம்மள்கிட்ட மாத்திரமில்லை, உலகத்திட்டையும் இருக்குது. உலகத்தில் உள்ள பொறுமை ஒருபோதும் திருச்சபையாருடைய பொறுமை ஆவதற்குண்டான வாய்ப்பு இல்லை. ஆனால் அவர்களுடைய பொறுமையை நம்ம கூர்ந்து கவனிக்கும் போது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, இல்லைங்களா? இப்போ அடுத்த ஒரு கேள்வி வைக்கும் பொழுது, பொறுமைனா நம்ம என்னென்ன சொல்லலாம்? சகிப்புத்தன்மை, வேறு ஏதாவது சொல்லலாங்களா? காத்திருக்கிறது சொல்லலாங்களா? விட்டு கொடுக்கறது சொல்லலாங்களா? சாந்த குணம் சொல்லலாங்களா? இப்போ நல்லா கவனிங்க, நிறைய குணலட்சணங்கள் வருது. ஆனால் இந்த குணலட்சணங்கள் எல்லாமே நம்ம அதுக்கு வைக்கக்கூடிய பேர் என்னவா இருக்குது தெரியுங்களா? பொறுமையாக இருக்குது, இல்லைங்களா? இப்போது பார்க்கும் பொழுது பொறுமை என்றால் என்ன அப்படின்னு கேள்விவிட்டோம்னா, நிறைய விஷயங்கள் நம்முடைய வேதாகமத்தில் இருக்குது, நிறைய விஷயங்களை உள்ளடக்கியதாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, உலகத்தாருடைய பொறுமை ஒருபோதும் திருச்சபையாருடைய பொறுமை ஆவதற்குண்டான வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவங்க மேலான பொறுமை காண்பிக்கக்கூடியவங்க. அப்படின்னா இந்த மேலான பொறுமை காண்பிக்கக்கூடியதில் எப்படியெல்லாம் அவங்க பொறுமை காண்பிக்க முடியும், அல்லது பொறுமைங்கிறது என்னன்னு தெரிஞ்சால் தான் நம்ம அவங்களோட காமிக்க முடியும். பொறுமைங்கிறதுக்கு நம்ம கேட்கும்போது நம்ம சொன்னோம், விட்டு கொடுக்கறது, சாந்த குணம், சகிப்புத்தன்மை, காத்திருக்கிறது, இப்படி சொன்னால் கூட இப்போது நம்ம ஒரு உதாரணம் வைக்கலாம் வேதத்திலிருந்து. இது பார்க்கும் பொழுது புது சிருஷ்டிக்கே உரிய பொறுமை, இல்லைங்களா? நம்ம அதுவரை நம்ம அப்படி தானே படிச்சிருக்கோம், இல்லைங்களா? ஆவியினுடைய கனிகளில் வரக்கூடிய பொறுமை, நீடிய பொறுமை, இல்லைங்களா? படிக்கலாம் சிஸ்டர். கலாத்தியர் 5:22 ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு. போதும் சிஸ்டர். அப்போ ஆவியின் கனியோ என்னன்னு சொல்லி பார்க்குறோம்னா, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை. இது யாருக்கே உரிய பொறுமை? புது சிருஷ்டிக்கே உரிய பொறுமை, இல்லைங்களா? அவங்க தான் ஆவியினுடைய கனிகள் காட்ட போகிறாங்க, இல்லைங்களா? இன்னொரு வசனம் படிக்கும் பொழுது இங்கே பார்க்குறோம், இங்கேயும் ஒரு பொறுமை இருக்குது. படிக்கலாம் சிஸ்டர். யாக்கோபு 5:11. யாக்கோபு 5:11. இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்று எண்ணுகிறோமே, யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். மேலே உள்ளது புது சிருஷ்டியினுடைய பொறுமை, கீழே உள்ளது யாருடைய பொறுமை? பழைய ஏற்பாட்டு நீதிமானாகிய யோபுவினுடைய பொறுமை. இதில் ரெண்டில் எந்த பொறுமை பெருசு? நல்லா கவனிச்சு சொல்லுங்கள். தேவனுடைய ஆவியை நமக்குள்ளே இருக்குது, தேவனுடைய புத்திரராக நாம் என்ன பண்ணோம், எண்ணப்படுகிறோம், கரெக்டுங்களா? புதிய ஏற்பாட்டு காலத்தில் சுவிசேஷ யுகத்தில் நாம் பெற்றிருக்கக்கூடிய வாய்ப்பை ஒருவரும் பழைய ஏற்பாட்டில் பெற்றுக்கொள்ளவில்லை, கரெக்டுங்களா? அவங்க எப்போ எந்திரிச்சு வரப்போகிறாங்கிறது முதற்கொண்டு நமக்கு எல்லாமே தெரியும். அந்த விஷயத்தை மனதில் வைத்துக்கொண்டு இப்போ உங்கள் முன்னாடி வந்திருக்கிறதான யோபுவினுடைய பொறுமை, புது சிருஷ்டியினுடைய பொறுமை, இந்த ரெண்டு பொறுமையில் எந்த பொறுமை பெருசு? புது சிருஷ்டியினுடைய பொறுமை. புது சிருஷ்டியினுடைய பொறுமை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். எந்த பொறுமை பெருசுன்னு சொல்லி பார்க்கும்போது யோபுவினுடைய பொறுமை, அதாவது இங்கே இருக்கக்கூடிய கலாத்தியரில் இருக்கக்கூடிய புது சிருஷ்டியினுடைய பொறுமையை காட்டிலும் யோபுவினுடைய அதாவது பொறுமை ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த வகையில் சாத்தியமாகும்? இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க. கரெக்டு தான் பிரதர். ஆனால் இங்கே பார்க்கும் பொழுது ஒரு விஷயத்தை நம்ம கூர்ந்து கவனிக்கணும்னா, இங்கே நம்ம ரெண்டு விஷயம் தெரியுது. ஒன்று யோபு, இன்னொன்று நம்ம. இப்போ ஒரு கேள்வி கேட்டோம்னா, யோபுவினுடைய பொறுமை காட்டிலும் கண்டிப்பாக புது சிருஷ்டியினுடைய பொறுமை என்னவா இருக்கணும்? அதிகமாக தான் இருக்கணும். ஆனால் வசனங்களில் படித்து பார்க்கும் பொழுது, அதற்கே உண்டான அர்த்தங்களை படித்து பார்க்கும் பொழுது யோபுவினுடைய பொறுமை பெருசாக இருக்குது. அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிருக்கணும், என்ன தெரியணும்னு சொல்லி பார்க்கும்போது, எப்படி யோபுவினுடைய பொறுமை நம்மளோட பெருசாகும், இல்லைங்களா? அப்போது நம்ம ஜென்ரலாக எடுத்து பார்த்தோம்னா, இந்த ரெண்டு வசனத்தை படித்து பார்த்தோம்னா, யோபுவினுடைய பொறுமை பெரிதா அல்லது புது சிருஷ்டியினுடைய பொறுமை பெரிதான்னு பார்க்கும் பொழுது நம்ம கண்டிப்பாக புது சிருஷ்டியினுடைய பொறுமை தான் பெருசுன்னா நம்ம ஆராயணும், இல்லைங்களா? அப்படின்னு அதனால தான் நம்ம ஒரு கேள்வி கேட்டோம், பொறுமைனா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, பொறுமை அப்படிங்கிறதுக்கு நிறைய அர்த்தங்கள் நம்முடைய வேதாகமத்தில் இருக்குது. அதில் முக்கியமாக
நம்ம பரலோக வாய்ப்புக்குள்ளே போகணும்னா 4 பொறுமையை பற்றி கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கணும்னா அறிந்திருக்கணும். இதை குறித்து நம்மளுடைய சகோதரர்கள் ஏற்கனவே நமக்கு பாடங்களாக கூட எடுத்திருக்காங்க. மீண்டுமாக நம்ம என்ன பண்ணுறோம்னா அதை நம்ம வைக்கிறவங்க முன்னாடி. அப்போ வேதத்தில் வந்து பார்க்கும் பொழுது பொறுமையை குறித்து 4 நிலை மேஜராக பார்க்கும்போது 4 நிலைகள் உள்ளது. அந்த 4 நிலைகளில் நம்ம கண்டுபிடிச்சா மாத்திரம்தான் யோபுவினுடைய பொறுமை பெருசா அல்லது புது சிருஷ்டியினுடைய பொறுமை பெருசா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்போது அதை கண்டுபிடிச்சாதான் நமக்கு யாக்கோபு சொல்கிறார், பொறுமையானது உங்களை என்ன பண்ணணும், பூரண கிரியை செய்ய கடவுது. அப்போ நீங்கள் ஒரு தேவனுடைய குமாரனுடைய சாயலை அடையணும்னா கண்டிப்பாக உங்களுக்கு பொறுமை வேணும். அந்த ஒரு பூரண கிரியைக்குள்ளே நீங்கள் போகணும்னா உங்களுக்கு பொறுமை அவசியம். அப்போ இதில் எந்த பொறுமையை நம்ம காண்பிக்கணும் தெரிஞ்சால் தானே நம்மளால் இல்லைங்களா அந்த ஒரு வளர்ச்சி எட்ட முடியும். அப்படி பார்க்கும் பொழுது வேதத்தில் ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கும் பொழுது 4 நிலைகளான பொறுமைகள் இருக்குது. அதாவது 4 அர்த்தம் கொண்ட பொறுமைகள் அப்படிங்கிறதான ஒரு விஷயம் இருக்குது. அதில் நம்ம இந்த ஒரு புது சிஷ்யனுடைய ஓட்டத்தில் வந்து ஒருத்தருக்கு 5 வருடம் ஆயிருக்கலாம், 1 வருடம் ஆயிருக்கலாம், 10 வருடம் ஆயிருக்கலாம். அதில் அவங்க எந்த பொறுமையில் அல்லது எந்த ஸ்டேஜுக்கே உண்டான விஷயத்தில் இப்போ நிற்கிறாங்கிறத கூட நம்ம இந்த ஒரு பாடத்தின் வாயிலாக நம்ம ஆராய்ச்சி செஞ்சு பார்க்க முடியும். அப்போது நம்ம எப்போவுமே வந்து பார்க்கும்போது வேதத்தில் 4 பொறுமைகள் இருக்குதுன்னு சொல்கிறீங்க, அதை எப்படி நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பொதுவாக வந்து பாருங்கள், இப்போ பொறுமையில் 4 நிலை இருக்குமா? 4 நிலை இருக்குமான்னு நமக்கு ஒரு கேள்விப்படுறதுக்கு ஒரு ஆச்சரியமாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள், அன்புங்கிறது ஒரு வார்த்தை தானே, அன்புங்கிறது ஒரு வார்த்தை தானே. இப்போ தேவன் அன்பு உள்ளவர் தானே இல்லைங்களா? அவர் அன்பு உள்ளவர் தான், கரெக்டுங்களா? நம்மகிட்ட காண்பிக்கிற அன்பும் உலக ஜனங்கள்கிட்ட காண்பிக்கிற அன்பு ஒரே அன்பா? ஆனால் பைபிளில் வரக்கூடிய வார்த்தை ஒன்று தானே. பைபிளில் வரக்கூடிய வார்த்தை ஒன்று தான். அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். அப்படின்னா அன்பு இருக்குது இல்லைங்களா? நிறைய இடங்களில் அன்புங்கிற வார்த்தை என்ன பண்ணியிருக்குங்க, வந்திருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இப்போ உலக ஜனங்கள் மத்தியிலையும் தேவன் அன்பு காட்டுறார், கரெக்டுங்களா? கரெக்டாக இல்லைங்களா? அன்பு காட்டுகிறாரா இல்லையா? காட்டுகிறார். அதே நேரத்தில் சபையின் பிள்ளைகள் மத்தியிலும் அன்பு காட்டுகிறார், கரெக்டுங்களா? இதில் எந்த அன்பை தேவன் உலக ஜனங்கள்கிட்ட காட்டுறாரு, சபை ஜனங்கள்கிட்ட எந்த அன்பை காட்டுறாரு, நம்ம எப்படி பிரித்து பார்க்குறது? அன்புங்கிற ஒரு வார்த்தை தான், கரெக்டுங்களா? அதே மாதிரி தான் இப்போ பொறுமையும். இப்போது நம்ம எப்படி பிரித்து பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அன்புன்னு ஒரு வார்த்தை எடுத்தாச்சுன்னா அதற்கே உண்டான எபிரேய எழுத்துக்கள் அல்லது கிரேக்க எழுத்துக்களில் போய் நம்ம என்ன பண்ணுவோம்னா பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது தான் அங்கு வரக்கூடிய நம்பர் மற்றும் அதற்கே உண்டான பெயர்கள் இல்லைங்களா? அன்புன்னு வந்து பார்த்தோம்னா அன்பு ஒன்று தான் இருக்கா? நிறைய வகை இருக்குது. அதில் முக்கியமாக சொல்லணும்னா பீலியா அன்பு, அகாப்பே அன்பு இல்லைங்களா? அப்போது இது கிரேக்க வார்த்தைகள் மற்றும் கிரேக்க அந்த எண்களை வைத்து தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம் அந்த பீலியா அன்புனா என்ன. அந்த பீலியா அன்பை யார்கிட்ட காட்டுறார் தேவன்? உலகத்திட்ட. அகாப்பே அன்புனா என்ன? அது ஒரு சுயநலமற்ற அன்பு. அதை யார்கிட்ட காட்டுறார் தேவன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சபை ஜனங்கள்கிட்ட, அவருடைய பிள்ளைகள்கிட்ட அவர் என்ன பண்ணுறாருன்னா காண்பிக்கிறார். அப்படிங்கிறதான ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம வர்றோம். அதே போல தான் இப்போ வேதத்தில் பொறுமைன்னு எல்லா இடத்துலையும் வருதுன்னா எல்லா இடத்துலையுமே பொறுமைங்கிறதுக்கு அர்த்தம் ஒரே அர்த்தம் வருவதல்ல. அது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிறைய இடங்களில் மாறுபட்டு வருது. ஆனால் வேதத்தில் நம்ம படிக்கும் பொழுது பொறுமை அப்படிங்கிற ஒரே ஒரு எழுத்துக்கள் அது என்ன பண்ணுதுன்னா காணப்படுது. அப்படின்னா நம்ம பொறுமைக்கு கூட என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம்னா ஒவ்வொரு இடத்துலையும் வரக்கூடிய பொறுமைக்கு என்ன இருக்குன்னா ஒவ்வொரு விதமான அர்த்தம் இருக்குது. அதை கூட நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா அதற்கே உண்டான கிரேக்க எழுத்துக்கள், அதற்கே உண்டான அர்த்தங்களை வைத்து நம்ம என்ன பண்ணோம்னா கண்டுபிடிக்கணும். வேதத்தில் வந்து பார்த்திங்கன்னா 4 பொறுமைகள், அந்த 4 பொறுமைகள் அதிகமாக வந்திருக்கு. அந்த 4 பொறுமைகளுடைய எழுத்துக்களை கவனிக்கும்போது முதல்ல ஃபஸ்ட்டு வரக்கூடிய ஒரு பொறுமை, அதாவது அடித்தளத்திலிருந்து வரக்கூடிய பொறுமைன்னு சொல்லி பார்த்தோம்னா அதுக்கு என்ன ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபோர்ஃபியரன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆங்கில வார்த்தை கொடுக்கப்படுறாங்க. அது நிறைய ஆங்கில மொழிபெயர்ப்புகளில் மாறக்கூடியதாக இருக்குது. ஆனால் எபிரேய எழுத்துக்களில் அது என்ன பண்ணுறதில்ல, மாறுவதல்ல. அதுக்கே உண்டான நம்பர் வந்து பார்க்கும்போது G463 ஆனோச் அப்படிங்கிற ஒரு கிரேக்க வார்த்தை கொடுக்குறாங்க. இந்த பொறுமைக்கு ஒரு அர்த்தம் இருக்குது இல்லைங்களா? அப்போ நீங்கள் நோட் பண்ணி வைக்கிறாங்க கூட நோட் பண்ணி வச்சுக்கலாம். ரெண்டாவது பார்க்கும்பொழுது வேதத்தில் நம்ம படித்தோம் இல்லைங்களா, புது சிருஷ்டிகளுடைய பொறுமைன்னு சொல்லி நம்ம கலாத்தியரில் போட்டிருக்கோம் இல்லைங்களா. ஆவியின் கனியோ அன்பு, சமாதானம், சந்தோஷம், நீடிய பொறுமைன்னு வருது பார்த்தீங்களா. அது எந்த இடத்துல வருதுன்னா அடித்தளத்திலிருந்து 2வது இடத்துல. அடித்தளத்திலிருந்து ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறோம்னா பேசிக், அதுக்கப்புறம் கொஞ்சம் அட்வான்ஸ்னு போகும் இல்லைங்களா. அந்த மாதிரி வரும்பொழுது இந்த நீடிய பொறுமை, புது சிருஷ்டிக்கே உரிய பொறுமை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா. அது எத்தனாவது இடத்துல வருது?
ரெண்டாவது இடத்துல என்ன நம்ம நினச்சிடக்கூடாது, இது மேலிருந்து கீழ் அப்படி இல்லை, கீழிருந்து இப்போ மேலே போயிட்டு இருக்கோம். 4வதாக எந்த பொறுமை வருதோ அந்த பொறுமை இருந்தால் தான் யாக்கோபு சொல்லக்கூடிய பூரண கிரிகையை நம்ம என்ன பண்ண முடியும்னா அடைய முடியும். அப்போ இந்த ஒரு நீடிய பொறுமைக்கு என்ன எழுத்து கொடுத்துருக்காங்கன்னா லாங் சஃபரிங். அதுக்கு கொடுத்த வார்த்தை என்னன்னு சொல்லி பார்க்கும்போது மக்ரோத்துமியா அப்படிங்கிற ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க எபிரேய எழுத்துக்களில். அதுக்கு உண்டான நம்பர் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது G3115 அந்த ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்போது இன்னொரு பொறுமை இருக்குது, சகோதரர் கூட சொன்னார் சகித்தல் அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா, அது எங்கே வருதுன்னா 3rd ஸ்டேஜு. இதுக்கு என்ன ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்கன்னா எண்டூரன்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. இதுக்கு கொடுக்கப்பட்ட எபிரேய எழுத்து வந்து பார்க்கும்போது ஹிப்போமினோ அப்படிங்கிற ஒரு வார்த்தை உபயோகப்படுத்தியிருக்காங்க. அதற்கு உரிய நம்பர் வந்து பார்க்கும்போது G5278 அப்படிங்கிறதான ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. 4வதாக வரக்கூடிய ஒரு பொறுமை இருக்கு இல்லைங்களா, உறுதித்தன்மை. இதைத்தான் யாக்கோபு என்ன சொல்கிறாருன்னா, பொறுமையானது உங்களில் என்ன பண்ணுதுங்க, பூரண கிரியை செய்ய கடவுது. இந்த இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கும்போது கான்சிடென்சி, அதாவது ஒரு விஷயத்துலேருந்து மாறவே மாறாதது அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன வார்த்தைனா நம்ம பார்க்குறோம் மேலே ஹிப்போமினோ அப்படிங்கிற ஒரு வார்த்தையிலிருந்து அடுத்து வரக்கூடிய வார்த்தை ஹிப்போமினே அப்படிங்கிற ஒரு வார்த்தை. இதுக்குரிய நம்பர் வந்து பார்க்கும்போது G5281 அப்படிங்கிறதான ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்போது எப்படி அன்புல 2 விஷயம் இருக்கோ, பொறுமையில் 4 விஷயம் இருக்குது. இந்த பொறுமையில் 4 விஷயத்தையும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒவ்வொன்றா பார்க்கும்போது நம்ம கண்டுபிடிச்சிடலாம், நம்மை நாமே நிதானித்து பார்க்கும் பொழுது நம்ம எந்த ஸ்டேஜில் இருக்கோம் அப்படிங்கிறது இல்லைங்களா. அப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணுவோம்னா 1, அதாவது 1, 2, 3, 4 ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அடித்தளத்தினுடைய பொறுமை எப்படி இருக்கும் இல்லைங்களா, அதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஆரம்பிக்கலாம். பொதுவாக நல்லா கவனித்து பார்த்தோம்னா நம்ம ஞானஸ்நானம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட பொறுமை இருந்துச்சா? இருந்துச்சு. ஆனால் சில நேரங்களில் அந்த பொறுமை ஒரு லிமிட்டுக்கு என்ன பண்ணாதுங்க, படார்னு என்ன வந்துடும், பொறுமை இருக்குந்தான், படார்னு என்ன வந்துடும்னா கோவம் வந்துடும். ஆனால் அதையெல்லாம் தாண்டி சத்திய எழுத்துக்களை நம்ம படித்து அதனுடைய சாராம்சத்துக்கள்லாம் நம்மளுடைய இருதயத்தில் வைக்கும் பொழுது அங்கே தான் உருவாகுது. என்னன்னு சொல்லி பார்க்குறோம்னா பொறுமைன்னு உரிய உண்மையான ஒரு விஷயமே அங்கே தான் என்ன பண்ணுதுன்னா உருவாகக்கூடியதாக இருக்குது. அப்படி பார்க்கும் பொழுது இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது எதுன்னு சொல்லி பார்க்குறோம்னா முதல்ல ஃபஸ்ட்டு, அதாவது ஒரு பேசிக்காக இருக்கும் இல்லைங்களா அந்த பொறுமை. அந்த பொறுமைக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த பொறுமையை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறலாம் அப்படின்னா உணர்வடக்கம் அப்படிங்கிறது தான் அந்த பொறுமையினுடைய பேசிக்கான நிலைமை. நம்ம சொன்னோம் இல்லைங்களா G463 அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு பொருள் என்னன்னு சொல்லி பார்க்குறோம்னா உணர்வடக்கம் அப்படிங்கிறது. உணர்வடக்கம் நமக்கு எப்போல்லாம் வரும், எல்லா விஷயங்கள்லையுமே ஒரு சுய கட்டுப்பாடு நமக்கு வரணும் இல்லைங்களா. அதுக்கு பின்பலமாக இருக்கிறதுன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ஒரு பொறுமை. அந்த ஒரு உணர்வடக்கத்துக்கு மையத்திலிருந்து வரக்கூடியது தான் எதுன்னு சொல்லி பார்க்குறோம்னா அடித்தளத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொறுமை. அப்போ இன்னும் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா இப்போ ஆர்மியில் ட்ரைனிங்கெல்லாம் எடுக்கிறாங்க இல்லைங்களா, ஆர்மியில் வந்து சேர்றதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணுவாங்க, நிறைய ஃபிட்னஸ் ட்ரைனிங்லாம் எடுப்பாங்க. எடுக்கும்போது என்ன ஆகும், அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் அவங்க அந்த கஷ்டத்தையும் பார்க்காம அவங்க ஃபுல்லாக ட்ரைனிங் ஆகி ஒரு நல்ல ஒரு ரேங்க் வரும்போது அவங்க மற்றவங்கள பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னா நான் இவ்வளோ தூரம் வர்றதுக்கே அந்த ஒரு ட்ரைனிங், அந்த ட்ரைனிங் எடுக்கும்போது அவங்களுக்குள்ள மனசுக்குள்ளே என்ன வரும், நாளைக்கு கண்டிப்பாக என்னுடைய வாழ்க்கை என்ன மாறும், நல்லதாக மாறும். அதற்காக நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா இப்போ என்னுடைய உணர்ச்சிகள் எல்லாம் நான் காலைல 4 மணிக்கு எந்திரிக்க சொல்லுவாங்க, அதை பண்ண சொல்லுவாங்க, இதை பண்ண சொல்லுவாங்க, எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணுறதுங்க விட்டு கொடுக்குறது, அல்லது எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணுறதுன்னா கொஞ்சம் உணர்வடக்கம் பண்ணுறது இல்லைங்களா. லிமிட்டாக தான் சாப்பாடு தருவாங்க. இப்படி நிறைய விஷயங்களை என்ன பண்ணணும்னா ஒரு சுய கண்ட்ரோல் பண்ணுறாரு இல்லைங்களா. அந்த இதுக்கு தான் என்னன்னு சொல்லி பார்க்குறோம்னா ஃபோர்ஃபியரன்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. இது வேதத்தில் எத்தனை இடத்துல வருதுன்னா வெறும் 2 இடத்துல வருது. அந்த 2 இடத்துலையுமே இந்த ஒரு வார்த்தை யாருக்கு பயன்படுத்தப்பட்டிருக்காங்கன்னா தேவனுக்கு. அதுதான் மிகப்பெரிய ஆச்சரியம். இப்போ பார்த்தீங்கன்னா தேவனுக்கு ஒரு உணர்வு இருக்குமா, இருக்கு. அந்த உணர்வு அவர் என்ன பண்ணுறாருன்னா கண்ட்ரோல் பண்ணுறாரு. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்போ படிக்கலாம் பாருங்கள். அந்த ஃபோர்ஃபியரன்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்ட ஒரு இந்த அதிகாரம் சொல்லி பார்க்கும்போது ரோமர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். ரோமர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறதென்று அறியாமல் அவருடைய தயவு பொறுமை நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ. பார்த்தீங்கன்னா இங்கே மேலே சொல்லும்போது ஒரு வகுப்பாரை பற்றி சொல்லிட்டு வரும்போது இங்கே தேவன் பொறுமை காட்டுகிறார்.
அப்படிங்கிறத பற்றி என்ன பண்ணணும்னா சொல்லப்பட்டுட்டு இப்போ கவனிக்கிறோம். அவருடைய பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை நீ என்ன பண்ணுற, அசட்டை பண்ணுகிறாயோ. ஏன் தேவன் பொறுமையாக இருக்காரு? இப்போ இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது தப்பு செஞ்சால் தேவன் என்ன பண்ணணும், தண்டிக்கணும். ஆனால் அவர் என்ன பண்ணுறாராம், பொறுமையா பாருங்க சகோதரர் பாயிண்ட் அப்படி சார், பொறுமையா என்ன பண்ணுறாரா இருக்காரா. ஏன் அப்படின்னா அவர் மனம் திரும்புவார், நாளைக்கு அவர் என்ன பண்ணுவார், நல்ல விஷயங்களாக அவர் என்ன பண்ணுவார்னா செய்வார் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருக்கு இல்லைங்களா. அதுக்காக அவர் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய உணர்வை கண்ட்ரோல் பண்ணிட்டு அங்கே பதிலுக்கு பதில் செய்யாமல் இருக்கார் பார்த்தீங்களா. அதுதான் பேசிக்காக சொல்லப்பட்ட ஒரு பொறுமை அப்படிங்கிறது. நல்லா புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா, தீமைக்கு எதிராக அது நன்றாக மாறும் என நினைத்து உணர்வுகளை கட்டுப்படுத்துவது தான் பேசிக்கான பொறுமை. அதாவது ஒரு நாள் இது என்ன ஆயிருங்க, இன்னைக்கு தீமையாக இருக்கிறது நிச்சயமாக ஒரு நாள் நன்மையாக மாறும் நினச்சிட்டு தன்னுடைய பதிலுக்கு பதில் செய்யாமல் கண்ட்ரோல் பண்ணுறாங்க இல்லைங்களா. அது பேசிக் அப்படிங்கிறது தான் இதனுடைய விஷயம். அதாவது என்றாவது ஒரு நாள் அது நிச்சயமாக மாறும், அது சரியாகும் அப்படிங்கிறதுக்காக அப்போ அவங்க வந்து அதற்கு பதில் செய்யாமல் காத்திருக்காங்க பார்த்தீங்களா. அதற்கு பேர் தான் என்னென்னு சொல்லி பார்க்குறோம்னா பொறுமையினுடைய அடித்தளம். அதுக்கு தான் இப்போ நம்ம எங்கேயாவது போய் ஒரு டிராஃபிக்கில் நிற்கிறோம்னு வைங்க இல்லைங்களா, டிராஃபிக்லேயே நின்றுக்கிட்டு இருப்போமா, சிக்னல் போட்டு என்ன பண்ணிடுவோம், போயிடுவோம் இல்லைங்களா. ஒரு நல்ல விஷயத்துக்குள்ளே கடந்து போயிடுவோம் இல்லைங்களா. அந்த ஒரு எதிர்பார்ப்பு வரைக்கும் இப்போ நம்ம டிராஃபிக்லேயே நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கணும், நின்றுக்கிட்டே இருக்கணும். அந்த நின்றுக்கிட்டே இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய எல்லா விஷயத்தையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம் இல்லைங்களா. அந்த மாதிரியான ஒரு விஷயந்தான் எதுன்னு சொல்லி பார்க்குறோம்னா இந்த பேசிக்கான விஷயம். இதை அப்படியே எடுத்துட்டு நம்மளுடைய ஓட்டத்துக்குள்ளே வரும் பொழுது ஒரு சகோதரனுக்கு தீமையாக ஒரு விஷயம் பண்ணுறாருன்னு வைங்க இல்லைங்களா. ஒரு சகோதரன் மற்ற சகோதரனுக்கு விரோதமாக எழும் பொழுது இப்போ நம்ம அந்த இடத்துல காண்பிக்க வேண்டிய பொறுமை தான் பேசிக். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு இல்லைங்களா. ஒரு சகோதரனுக்கு விரோதமாக எழும்பி வரும் பொழுது காட்டக்கூடிய பொறுமை இருக்கு இல்லைங்களா. அந்த இடத்துல இவர் என்றைக்காவது ஒரு நாள் என்ன பண்ணிடுவார், நிச்சயமாக மாறுவார். ஆகையினால நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ என்னுடைய உணர்வுகளை அடக்குகிறேன் அப்படிங்கிறது தான் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது இங்கே என்ன சொல்லப்படுதுன்னு சொல்லி பார்க்கும் பொழுது அந்த பொறுமைக்கு உண்டான அடிப்படையாக காணப்படுது. அதாவது ஃபோர்ஃபியரன்ஸ், அதாவது பொறுமையை என்ன பண்ணுறதுன்னா அடக்கிறது. ஒரு இச்சை இருக்கு இல்லைங்களா, அதாவது பதிலுக்கு பதில் என்ன பண்ணணும், செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அடக்கிறது. அந்த உணர்வுகளை அடக்குவதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லி பார்க்குறோம்னா பேசிக்காக வரக்கூடிய பொறுமை. இதுக்கு கூட ஒரு வசனம் படிக்கிறோம், நம்ம பேதுருல படிக்கலாம். 2 பேதுரு 1:6 வசனம். 2 பேதுரு 1:6 ஞானத்தோடு இச்சை அடக்கத்தையும் இச்சை அடக்கத்தோட பொறுமையையும். சிஸ்டர், இச்சை அடக்கத்தோட பொறுமையையும் இங்கே கண்டுபிடிக்கிறோம். ஒரு செல்ஃப் கண்ட்ரோலோட உங்களுடைய பொறுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லைங்களா. உணர்வுகளை கண்ட்ரோல் பண்ணி வரக்கூடிய பொறுமை இருக்கு பார்த்தீங்களா. இது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஆரம்ப நிலை இல்லைங்களா. இது என்ன நிலைங்க? ஆனால் நம்ம என்ன நினச்சிடறோம், ஒரு சகோதரன் விரோதமாக நமக்கு எழுவும் பொழுது நம்ம எங்கேயோ இயேசு கிறிஸ்துவனுடைய நிலைமையை என்ன பண்ணிட்டோம், அடைஞ்சிட்டோம்னு நினச்சிக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா ரொம்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவர் பொறுமையை சோதிக்கிறாரு. இது வந்து பேசிக் இல்லைங்களா, ஒரு அடிப்படையான விஷயம். கண்டிப்பாக அந்த சகோதரன் இன்னொரு நாள் மாறுவார் அப்படின்ட்டு நம்மளுடைய சுய கட்டுப்பாடை அடக்கிட்டு பதிலுக்கு பதில் செய்யாமல் அந்த தீமை ஒரு நாள் நன்மையாக மாறும் என்று எதிர்பார்ப்பது என்னன்னு சொல்லி பார்க்குறோம்னா ஃபோர்ஃபியரன்ஸ் அப்படிங்கிற அடிப்படையான விஷயம். இப்போ நம்ம நிதானிக்கலாம். நம்ம அனைவருமே இந்த ஒரு ஓட்டத்துக்குள்ள வந்துக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா. அவர் நிதானித்து பார்க்கும்போது இப்போ எந்த ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கும், நம்ம ஆரம்ப ஸ்டேஜுக்கு வந்துட்டோமா இல்லை அதை விட கீழே இருக்கமா இல்லைங்களா. ஆரம்ப ஸ்டேஜுக்கு வந்துட்டோமா அல்லது அதை விட கீழான நிலைமைக்கு இருக்கமாங்கிறத என்ன பண்ணணும்னா சோதிச்சு பார்க்கணும். ஸோ இது பொறுமையில் வரக்கூடிய முதல் ஸ்டெப்பு. இந்த ஸ்டெப்பை ஒருத்தர் கடக்கும்போது தான் அல்லது இதில் பழகி அதில் தயாராகும் போது தான் தேவன் என்ன பண்ணுறாருன்னா அடுத்த பொறுமையே கொடுக்குறார். அடுத்த கட்டத்துக்கே நம்மளை என்ன பண்ணுறாரு தெரியுங்களா, நகர்த்தி கொண்டு போகிறார். சில நேரங்களில் நம்ம நினைப்போம் நம்ம வந்து ஜாலியாக இருக்குமே, நம்ம மனசுக்குள்ளே வரும், நமக்கு எந்த ஒரு உபத்திரவுமே வரலையே. அப்போ நம்ம தேவன் இப்போ சகோதரர்லாம் பாடம் எடுக்கிறாங்க, நீங்கள் உங்களுக்கு உபத்திரம் வரும்னு சொல்கிறாங்க, எந்த வகையில் வருங்கிறதே தெரியாமல் இருக்கே அப்படின்னா அங்கே ஏதோ ஒரு குறை இருக்குது இல்லைங்களா. எல்லாருமே பாடுபட்டு மறிக்கணுங்கிறது தானே அல்டிமேட்டாக தேவன் நம்ம மேலே வச்சுருக்கிற பிளான். அப்போ அங்கே ஏதோ ஒரு விஷயம் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம்னா, ஆனால் நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம ஓட்டம் சரியாக இருக்குன்ட்டு. ஆனால் அங்கே ஏதோ ஒரு விஷயத்தில் தவறுகின்றோம், தேவனுடைய பார்வையில் அது தவறாக நிதானிக்கப்படுகிறது என்பதை நாம் என்ன பண்ணுவோம் இல்லைன்னா உணராமல் இருப்போம். நம்ம நினச்சிக்கிறோம் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை,
இந்த மாதிரி பொறுமைக்கு அடுத்த காரியங்கள்லாம் எனக்கு வரதே இல்லை. எந்த ஒரு சகோதரன்ட்டு எனக்கு சகோதரன் மூலமாக எனக்கு பிரச்சனையே வர்றதில்லை. அப்போது நம்ம கவனிக்கணும், இங்கே அடிப்படை ஒரு விஷயத்தில் நம்ம தேரும் பொழுது தான் தேவன் அடுத்த கட்ட விஷயத்தையே கொண்டு போகிறார். இப்போ இது எப்படி சாத்தியமாகும்? ஒருத்தர் ட்ரைனிங் ஆனதானே. இப்போ நல்லா கவனிச்சு பாருங்கள், 2வது படிக்கக்கூடிய பிள்ளைக்கு 12வது புஸ்தகத்தை கொடுக்கக்கூடிய டீச்சர்ஸ் யாராவது இருப்பாங்களா? ஏன் கொடுக்க மாட்டாங்க? 2வது படிக்கக்கூடிய பிள்ளைக்கு 12வது புஸ்தகத்தை கொடுத்து நீ படித்து பாஸ் பண்ணு அப்படின்னு சொன்னால் அந்த டீச்சர் எப்படி இருப்பாங்க? முட்டாள் இல்லைங்களா? ஒரு முட்டாள தானே இருப்பாங்க இல்லைங்களா? அதே மாதிரி தான் தேவன் எவ்வளவு பெரிய ஞானவான். அவர் நம்மளை இதே பொறுமையில் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம்னு வைங்களேன், நம்ம அடுத்த பொறுமைக்கு போகிறதுக்கு ரெடி ஆகலை, இந்த பொறுமையில் தான் என்னுடைய வாழ்க்கையை ஓடிக்கிட்டு இருக்குன்னா நம்ம நிதானிக்கணும். ஏன்னா தேவன் மிகப்பெரிய ஞானவான். நம்ம அதில் தேர்ச்சி பெறாமல் அடுத்த பொறுமையை கொடுப்பாரானா நிச்சயமாக என்ன பண்ணுறது இல்லைங்க, கொடுப்பதில்லை. அப்போ இது ஆரம்ப கட்ட நிலைமை. இதில் நம்ம நிதானிக்கணும் நம்ம எந்த இடத்துல இருக்கோம்னு சொல்லிட்டு இல்லைங்களா. அடுத்து வரக்கூடிய பொறுமை என்னன்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம கலாத்தியரில் படித்தோம் இல்லைங்களா, நீடிய பொறுமை. அதாவது ஆவியின் கனிகளில் வரக்கூடிய புது சிருஷ்டிக்கே உரிய பொறுமை இல்லைங்களா. நம்ம இதுவரைக்கும் நம்ம நிதானிச்சுக்கிட்டு இருக்கிறது புது சிருஷ்டிக்கே உரிய பொறுமை இல்லைங்களா. இது படிகள் இல்லைங்களா. அப்போது இந்த பொறுமை எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு சிக்னலில் ஒருத்தர் மாட்டிட்டா உடனே கொஞ்சம் நேரத்தில் போயிடுவோம் அப்படிங்கிறது ஒரு பேசிக்காக எடுத்துக்கிட்டோம்னா, 2-3 சிக்னலில் தொடர்ந்து 4-5 சிக்னலில் அப்படியே வரிசையாக 1 by 1 மாட்டிட்டு வந்தோம்னா என்ன தோணும் நமக்கு? கன்டினியூஸாக இன்றைக்கி யார் முகத்தில் இல்லைங்களா, அப்படிலாம் வருது இல்லைங்களா. அதே மாதிரி ஒரு சகோதரனுக்கு விரோதமாக ஒரு முறை எழும்புவதும் ஒரே நாளில் 100 முறை எழும்புறாரு. அல்லது பலதரப்பட்ட சகோதரர்கள் இல்லைங்களா, இதே ஓட்டத்தில் ஓடக்கூடிய சகோதரர்கள் ஒரே நாளில் 100 முறை அவருக்கு ஃபோனை போட்டு நீங்கள் என்ன அப்படி பண்ணிட்டீங்களா இப்படி பண்ணிட்டீங்களா, ஒரு பண்ணாத ஒரு விஷயத்துக்கு அவரை போட்டு இது பண்ணுறாங்கன்னு நீங்கள் எப்படி இருக்கும்? என்ன ஆயிடுவார் அவர்? அதான் சொல்லும்போது நீடிய பொறுமை அதற்குண்டான விஷயம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, ஒரு விஷயம் தொடர்ந்து அவருடைய வாழ்க்கையில் நடப்பது, ஒரு கடினமான சூழ்நிலை அவருடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுறதுன்னா தொடர்ந்து நடப்பது தான் என்னன்னு சொல்லி பார்க்குறோம்னா நீடிய பொறுமை. அப்போ இந்த ஒரு பொறுமையில் எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த மாதிரியான ஒரு பொறுமை நம்மளால் என்ன பண்ண முடியாதுங்க. ஒரு மாதிரியான, அதாவது ஒரு 10 சகோதரர்கள் சேர்ந்து ஒரு நாளில் போட்டு இந்த மாதிரி பண்ணுறதும், அல்லது அதே மாதிரியான விஷயம் 365 நாள் நடக்குது பிரதர், எப்படி இருக்கும்? 365 நாளும் அதே மாதிரி நடக்குது அவருக்கு. அப்போ அந்த நேரத்தில் அவர் என்ன பண்ணுவார்? எனக்கு இந்த சர்ச்சு வேணாம், இந்த ஓட்டம் வேணாம், நான் என்ன பண்ணுறேன்? வருமா இல்லைங்களா சூழ்நிலை? ஆனால் அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுதுன்னா நீடிய பொறுமை. அதாவது ஒரே மாதிரியான துன்பங்கள் அடுத்து அவருடைய வாழ்க்கையில் கண்டினியூஸாக நடக்கிறது. இதுதான் 2வது ஸ்டெப்பு இல்லைங்களா. 2வது ஸ்டெப்பே ரொம்ப எப்படி இருக்குங்க, கடினமாக இருக்குது இல்லைங்களா. அவர் பார்க்கும்போது இதுக்கு ஒரு வசனம் படிக்கிறோம், இந்த எழுத்துக்கள் வரக்கூடிய, அதாவது பேஷன்ஸ்னு வருது, ஆனால் அது கொடுக்கப்பட்ட எழுத்து பார்க்கும்போது G3115, அதாவது நம்ம படித்தோம் லாங் சஃபரிங் அப்படிங்கிறதான ஒரு வார்த்தை. அதற்குரிய வசனம் படிக்கலாம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், என் சகோதரரே, கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்கதரிசிகளை துன்பப்படுத்துதலுக்கும் நீடிய பொறுமைக்கும் திஷ்டாந்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். பாருங்க, என் சகோதரரே, கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்கதரிசிகளுடைய துன்பப்படுத்துதலுக்கும் நீடிய, அவங்க துன்பப்படும் போது எப்படி இருந்தாங்களாம்? நீடிய பொறுமை இல்லைங்களா. சில நேரம் தேவன்கிட்ட இருந்தே பொறுமை, அதாவது பிரச்சனை வருங்க. எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீ ஒரு கழிச்சு என்ன பண்ணணும்? 365 நாள் படுக்கணும் இல்லைங்களா. அப்புறம் இஸ்ரேல் ஜனங்கள் கழிந்து போட்டிருப்பாங்க இல்லைங்களா, அந்த மலத்தை எடுத்து நீ என்ன பண்ணணும்? ரொட்டி சுட்டு மன்னிக்கணும். அதை என்ன பண்ணணுங்க? எருவா நீ பயன்படுத்தி நீ என்ன பண்ணணுங்க? நவதானியத்தை நீ என்ன பண்ணணும்? ரொட்டி அடை சுட்டு சாப்பிடணும் அப்படிலாம் சொல்லியாச்சுன்னா பொறுமை என்ன பண்ணிடுவாங்க? இழந்துருவாங்க. ஆனால் ஒரு கழிச்சு படுக்கணும் இவ்வளோ நாள், நீ பாதி ட்ரெஸ் இல்லாமல் நீ என்ன பண்ணணும்? இதையெல்லாம் இவ்வளோ நாள் நடந்து வரணும். ஏசையாலாம் என்ன பண்ணியிருக்காருங்க? அந்த மாதிரி நடந்திருக்காரு. எசேக்கியேலுடைய வாழ்க்கையில் அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு இல்லைங்களா. இன்னும் எரேமியா அவங்களுடைய வாழ்க்கையிலாம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் என்ன நடந்திருக்கு இல்லைங்களா. தீர்க்கதரிசியை என்ன பண்ணுவாங்க? கன்னத்தில் அரைவாங்க, துப்புவாங்க, இந்த மாதிரி. அப்போ அது ஒரு நாளில் மாத்திரம் நடக்கிறதா? தொடர்ந்து நடக்கிறது. யோசியாவினுடைய வாழ்க்கையில் தேவனே சொல்கிறார், நீ ஒரு வேசியை நீ போய் என்ன பண்ணிக்கோ, திருமணம் பண்ணிக்கோ, அப்படி இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா. அப்போது இந்த தேவன்றிருந்து வர்ற பிரச்சனைகள் இல்லாமல் மற்ற ஜனங்கள்டிருந்து வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீர்க்கதரிசிகளுக்கு எப்படி வந்துச்சுன்னா தொடர்ந்து வந்துச்சு இல்லைங்களா.
இந்த மாதிரி ஒரு வருடம் ஃபுல்லாக வரும், அவங்களுடைய வாழ்க்கை இறக்குற வரைக்கும் வரும். இதுதான் வேதத்தில் சொல்லப்படுது. என்னன்னு சொல்லி பார்க்குறோம்னா நீடிய பொறுமை, இல்லைங்களா? அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்முடைய ரட்சகருக்கு கூட நடந்திருக்கு, இல்லைங்களா? நம்ம ரட்சகர் எங்கெல்லாம் போவாரோ கூட யார் போயிடுவாங்க? பரிசேயர் சதுசேயர் இவங்கெல்லாம் போயிடுவாங்க. போகும்போதெல்லாம் அவருடைய பிரசங்கத்தில் என்ன பண்ணுறது? குறை கண்டுபிடிக்கிறது. எப்படியாவது ஒரு கொஸ்டின் என்ன பண்ணிடுறது? ரைஸ் பண்ணிடுறது. அப்புறம் நிறையா கொஸ்டின்லாம் என்ன பண்ணுவாங்க? போயிடுவாங்க. அவருடைய பொறுமையே சோதிக்கிற மாதிரி. இந்த மாதிரி அவர் அம்மாவுக்கு 7 வீட்டுக்காரர் இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க? எல்லாருமே இறந்துட்டாங்க. உயிர்த்தெழுதல் வரும்போது அந்த அம்மா முதலாம் வீட்டுக்கார கல்யாணம் பண்ணிக்குமா, 3வது வீட்டுக்கார கல்யாணம், இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்களா? ஒரு ரட்சகர், அவர் தான் மேசியா, அவருடைய பொறுமையை எப்படி சொல்லிச்சிருப்பாங்க? அது ஒரு நாள் 2 நாள் நடந்துச்சு, கடைசி வரைக்கும் நடந்துச்சு, இல்லைங்களா? அப்போது அந்த மாதிரியெல்லாம் அந்த தொடர்ந்து அந்த ஒரு பொறுமைக்கு சோதனை வருது இல்லைங்களா, துன்பம் வரும் இல்லைங்களா? அதுதான் என்னன்னு சொல்லி பார்க்குறோம்னா இங்கே 2வது ஸ்டேஜ். அப்போ அந்த மாதிரி வரும் பொழுது நம்முடைய ரட்சகர் உள்ளத்திலும் இல்லை வெளியரங்கமாக அவங்கள சப்புன்னு அரைகிறதுக்கு முற்பட்டுட்டு உள்ளுக்குள்ளே பொறுமை இருக்குன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அல்லது உள்ளுக்குள்ளே அவங்க மேலே வச்சுட்டு என்னைக்காவது வாய்ப்பு கிடைக்கும்ல, அன்றைக்கி நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னு உள்ளுக்குள்ளே ஒன்று வச்சுட்டு வெளியில் சாந்தமாக இருந்திருப்பாரா? இல்லை. அந்த பொறுமையானது என்னன்னு சொல்லி பார்க்கும்போது உள்ளத்திலும் வெளித்தோற்றத்திலும் சீரான நிலைமை, எல்லா துன்பப்படுத்துதலுக்கும் அங்கே பக்குவமாகிறது. இது 2வது ஸ்டேஜ். ஆனால் இந்த 2வது ஸ்டேஜை நம்ம என்ன நினச்சிக்கிறோம்னா புது சிருஷ்டிகளினுடைய ஸ்டேஜ்னு நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? நினச்சிடுறோம். இது 2வது ஸ்டேஜில் இருக்கும். இன்னும் 2 ஸ்டேஜ் இருக்குது. இந்த 2வது ஸ்டேஜ் இவ்வளவு கடினம். இப்போ முதல் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா எப்பயாவது தான் வரும். ஆனால் ஒருவர் இந்த ஓட்டத்தில் சரியாக ஓடுறாருன்னா அவருக்கு தொடர்ந்து இந்த மாதிரி பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்குன்னா அவர் நிதானிக்கலாம், நான் 2வது ஸ்டேஜில் இருக்கேன் அப்படின்ட்டு. இப்போ நல்லா கவனித்து பார்த்தோம்னா இப்போ நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ளே வரலாம். புது சிருஷ்டிகளாகிய நாம் இப்போ நம்மளுடைய ரட்சகர் காலங்கள் ஆகிவிட்டது, அவர் 2ஆம் வருகையில் வந்துட்டார், எல்லாம் தெரியுது நமக்கு. ஆனால் வந்தாலுமே அவர் நிறைய சத்தியங்கள் நம்மளுக்கு வெளிப்படுத்தினாலுமே நாம் பாவம் செய்யாமல் இருக்கோமா? இல்லைங்களா? எல்லாம் தெரிஞ்சு நம்ம பாவம் செய்கிறோம் இல்லைங்களா? இப்போ நம்மளோட ரட்சகர் என்ன பண்ணிடலாம்? நீ வேண்டாம், ரிஜெக்ட் பண்ணிடலாம்ல. ரிஜெக்ட் பண்ணவங்க யாராவது இருக்கமா? நம்ம இங்கே சொல்லவே மாட்டோம். நம்ம ரிஜெக்ட் பண்ணியிருக்காரா பண்ணலன்னு நமக்கு தெரியுமா? இல்லை அந்த பிரதர் ரிஜெக்ட் ஆருன்னு நான் சொல்ல முடியுமா? இல்லைங்களா? நமக்கு தெரியும், உள்ளே தெரியும். ஆனால் நமக்கு என்ன பண்ண முடியும்? நம்மளே என்ன நினச்சிக்கிறோம்? ஒரு குருட்டு தைரியத்தில் அவர் என்னவா பார்த்துருக்காரு, மனவாட்டியாக பார்த்து கொண்டு இருக்கிறார் தான் நம்ம நினைப்போம். எந்த அடிப்படையில் நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா வசனங்கள் தான். எப்படி வசனங்கள்னு சொல்லி பார்க்கும்போது இப்போ பாருங்க, நம்ம செய்யக்கூடிய எல்லா தவறையும், நிறைய தவறுகள் பண்ணுறோம். ஆனால் அதுக்கெல்லாம் அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு இங்கே அப்படின்னா என்னைக்கா ஒரு நாள் என்ன பண்ணிடுவாருங்க? மனம் திரும்புவாங்க, இல்லைங்களா? அதான் படிக்கிறோம், அந்த கர்த்தர் காண்பிக்கக்கூடிய பொறுமை நம்ம படித்தோம் இல்லைங்களா? அந்த லாங் எண்டூரன்ஸ், அந்த ஒரு வார்த்தை G3115 அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரக்கூடிய விஷயத்தில் இங்கே படிக்கலாம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். பாருங்க, கர்த்தர் காண்பிக்கக்கூடிய பொறுமை என்னன்னு சொல்லி பார்க்கும்போது அவர் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாக இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் நாம் செய்யக்கூடிய எத்தனையோ விதமான காரியங்கள் எல்லாம் அவர் என்ன பண்ணுறாருன்னா மன்னித்து என்ன பண்ணுறாருங்க? பொறுமையோடு நம்மளை ஏற்றுக்கொள்கிறார் இன்றளவும் அப்படிங்கிறதான நம்முடைய விசுவாசம். அப்படின்னா இங்கே நம்முடைய ரட்சகரும் கூட அதே பொறுமை, லாங் எண்டூரன்ஸ், இவங்க என்னைக்காவது என்ன பண்ணிடுவாங்க? மாறிடுவாங்க, இல்லைங்களா? இது 2வது நிலைமை. இதே மாதிரி இந்த இடத்துல இப்போ நம்ம யோசிக்கணும், ஒரு சகோதரனுக்கு நம்ம நீடிய பொறுமை காட்டுகிறோமா? பொறுமை காண்பிப்பதே அரிது. இதில் நீடிய பொறுமை காண்பிப்புங்க பார்க்கும்போது நமக்கு அது என்னவா இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது பெரிய கஷ்டமாக இருக்குது, இல்லைங்களா? ஒரு சகோதரன் தவறு செய்யும் பொழுது அல்லது அவர் பலவீனத்தில் தவறும் பொழுது நம்ம காண்பிக்கக்கூடிய அந்த நீடிய பொறுமை, இல்லைங்களா? சபைக்கே உரித்ததான தவறுகளை சுட்டி கேட்பது என்பது வேற, மற்ற நம்ம நார்மலாக ஓடக்கூடிய இந்த பலவீனங்களில் தவறும் பொழுது, இல்லைங்களா? அப்போது நம்ம கவனிக்கணும், இங்கே நம்மளுடைய பொறுமை எத்தனாவது பொறுமையாக இருக்குது. அப்படி பார்க்கும் பொழுது இந்த நீடிய பொறுமை நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கலைன்னா
அந்த நீடிய பொறுமை நம்மளுடைய வாழ்க்கைக்கு அந்த ஒரு ஸ்டேஜுக்குள்ளே போகலைன்னா நம்ம எதை பெற்றுக்கொள்ள முடியாதுன்னா ஆசீர்வாதங்களையே என்ன பண்ண முடியாதுன்னா பெற்றுக்கொள்ள முடியாது. படிக்கலாம் சிஸ்டர், எபிரேயர் 6:11. எபிரேயர் 6:11. நீங்கள் அசதியாய் இராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுவீர்களாய் இருந்து. பாருங்க, இங்க கண்டுபிடிக்கிறோம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, நீங்கள் அசதியாய் இராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்திலும் நீடிய பொறுமையிலும். அப்போ வாக்குத்தத்தத்துக்கே உரிய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா இந்த 2வது ஸ்டேஜுக்காவது அட்லீஸ்ட் அவங்க என்ன பண்ணியிருக்கணும், ஒரு புது சிருஷ்டிக்கு ஆசீர்வாதம்னு வேண்டாமா? என்னென்னலாம் புது சிருஷ்டிக்கு ஆசீர்வாதம், அப்படி ஒரு லிஸ்ட் போடுவோம். புது சிருஷ்டிக்கு என்னென்ன ஆசீர்வாதம், அதைத்தான் நம்ம படிக்கிறோம் யாக்கோப்புல. அந்த ஆசீர்வாதம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, உலகத்தில் யாருக்குமே கிடைக்காத ஆசீர்வாதம், எந்த ஒரு விஷயமும் ஜோதிகளின் பிதாவினுடைய, அதாவது பரத்தில் இறங்கி ஜோதிகளினுடைய பிதாவினிடத்திலிருந்து வரக்கூடியதாக இருக்குது. அதுதான் புது சிருஷ்டிகளுடைய ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை கூட ஒருவரும் என்ன பண்ண முடியாதுன்னா, இந்த நீடிய பொறுமை அவர்களுடைய வாழ்க்கையில் செயல்படலைன்னா, அல்லது அந்த 2வது ஸ்டேஜுக்கு வரலைன்னா அவங்க என்ன பண்ண முடியாது தெரியுங்களா? அந்த ஒரு ஆசீர்வாதத்தை என்ன பண்ண முடியாதுங்க, பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த இடத்துக்கே சொன்ன ஆசீர்வாதங்கள் நிறையா இருக்குது, ஆனால் அதுவும் ஒரு ஆசீர்வாதம் என்பதை கூட நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போது நம்ம கவனிக்கணும், நம்ம இப்போது எந்த ஸ்டேஜில் இருக்கோம். இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கக்கூடிய பொறுமையே 2வது ஸ்டேஜ்னா வரக்கூடிய பொறுமை எப்படி இருக்கும் இல்லைங்களா? அப்போது இது ரொம்ப நமக்கு படிக்கும் பொழுது ஆச்சரியமாக தான் இருக்குது. எப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த 2வது பொறுமைக்கு வரணுங்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை. ஏன்னா அது பார்க்கும் பொழுது அது ஒரு லாங் எண்டூரன்ஸ். ஒரு துன்பத்திலேயே ரொம்ப நாள் என்ன பண்ணுறதுன்னா பழகுறது. ஒரு துன்பம் மீண்டும் மீண்டும் நடக்கும் பொழுது, நம்ம ஏற்கனவே நம்ம பாடம் ஆரம்பிக்கும் போது சொன்ன பொறுமை என்னன்னு கேட்கும் பொழுது, பொறுமை பெருசா அன்பு பெருசான்னு கேட்கும் பொழுது, அன்பு தான் பெருசுன்னு நம்ம சொன்னோம். நல்லா கவனிச்சு பாருங்க, ஒரு சகோதரன் 10 முறைக்கு, அதாவது ஒரு சகோதரன் ஒரு 100 முறை ஒரே விஷயத்தை மறுபடியும் பிரச்சனை பண்ணுறாருன்னு வைங்க. அந்த சகோதரன்கிட்ட அன்பு காட்டணும்னா இங்கே என்ன தேவைங்க? பொறுமை. நீங்கள் என்ன தான் பண்ணாலும் பிரதர், நான் உங்கள் மேலே அன்பு தான் காட்டுவேன் அப்படின்னா, அவர் பண்ணும்போதெல்லாம் நான் அவர் அதை சகிச்சா தானே, அவர் செய்யக்கூடிய துன்பங்களை எல்லாம் நான் அதை அனுமதித்தா தானே நான் அவர்கிட்ட அன்பையே வெளில காட்ட முடியும் இல்லைங்களா? அவர் மேல் நான் கோவப்பட்டுட்டேன்னா அன்பு வருமா? ஆனால் கோவப்படாமல் இருக்கணும்னா அங்கே என்ன தேவைப்பட்டு பார்க்கும் பொழுது பொறுமை அவசியமாக இருக்குது. அப்போ இந்த 2வது ஸ்டேஜ் அப்படிங்கிறத கூட நம்ம பார்க்குறோம். 3வது நிலைமை எப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது சகித்தல். அப்போ இந்த ஒரு 3வது நிலைமை எப்படி சகிக்கிறது? அப்போது இந்த சகிக்கிறதுனா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பொறுமையில் நிலைத்திருப்பது அதாவது தாங்கக்கூடிய ஆற்றலுடையவர்கள். அதாவது இதுக்கு கொடுக்கக்கூடிய விளக்கம் என்னென்னா, பொறுமையிலேயே நிலைத்திருப்பது தாங்கக்கூடிய ஆற்றலுடையவர்கள். அவங்கள நம்பி எந்த உபத்திரத்தை வேணாலும் என்ன பண்ணலாம், கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அதாவது இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஃபஸ்ட்டு ஒரு சிக்னலில் போய் நிற்கும்போது எப்படி சிக்னல் என்ன பண்ணிடுவாங்க, போட்டுருவாங்க. நம்ம எங்கே போயிடலாம், சர்ச்சுக்கு போயிடலாம் அல்லது வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிறது அங்கே காட்டக்கூடிய இந்த சுய கட்டுப்பாடை அடக்கக்கூடியது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். ஆனால் அதே இது 2-3 சிக்னல் 4-5 சிக்னல் தாண்டும் போது தொடர்ந்து நம்ம பாருங்கள், அதெல்லாம் ரொம்ப சில சகோதரர்கள் மத்தியில் நடந்திருக்க கூட வாய்ப்பு இருக்குது. அவங்க ஆராதனைக்கெலாம் கிளம்பணும், வீட்டிலேருந்து 7:45 அப்படிலாம் என்ன பண்ணியிருப்பாங்க, கிளம்பியிருப்பாங்க. ஆனால் சிக்னல் தாண்டி 10 சிக்னல் 15 சிக்னல் வரும்போது என்ன ஆயிரும் அவங்களுக்கு, நான் அப்பயே சொன்ன நேரத்தில் கிளம்புனா கேட்குறியா அப்போ அங்கே என்ன ஆயிரும். இதெல்லாம் பார்க்கும்போது ப்ராக்டிக்கல் நம்ம லைஃப்பில் உள்ளது. அந்த 2வது ஸ்டேஜ்லேயே எவ்வளோ பிரச்சனை இருக்குது. 3வது ஸ்டேஜ் என்னங்கிறது பார்க்கும்போது, இப்படி ஒரு 5 சிக்னல் 6 சிக்னல் தாண்டி போகிறாரு, 7வது சிக்னல் ஆக்சிடென்ட் ஆகிரும். அது எப்படி இருக்கும் இல்லைங்களா? சிக்னல் போட்டு தாண்டி போகிறதுங்கிறது இயல்பு. அப்போ அங்கே போகும்போது ஒரு ஆக்சிடென்டே ஆயிடுச்சுன்னு வைங்க, அப்போ எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஸ்டேஜ். அதுதான் சொல்லும்போது உபத்திரவத்தை தாங்கக்கூடிய ஸ்டேஜ் 3வது ஸ்டேஜ். அங்கே அவரை நம்பி எந்த உபத்திரத்தை வேணாலும் கொடுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு தேவன் வந்துடுவாராம். தேவனுடைய பக்குவம் என்ன, அவரை நம்பி என்ன பண்ணிக்கலாம், என்ன உபத்திரவத்தை வேணாலும் கொடுத்துடலாம். அநேகர் சிரிக்கிறோம் இல்லைங்களா? எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு உள்ளாக நமக்கு போக வேண்டிய ஒரு விஷயம். எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இப்போ பாருங்கள், அதுக்கே உரிய வசனத்தை படிக்கிறோம். நம்ம என்னன்னு சொல்லி பார்க்குறோம்னா, படிங்க. யாக்கோப்பு 5:11. இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். பாருங்க, இங்க யோபுவினுடைய பொறுமை எத்தனாவது ஸ்டேஜுக்கு வந்திருக்குங்க? 3வது ஸ்டேஜ் இல்லைங்களா?
மூணாவது ஸ்டேஜுக்கு எங்கே வந்திருக்காருன்னா யோபுவினுடைய பொறுமையை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. அப்படின்னா அங்கே பயன்படுத்தப்பட்ட வார்த்தை என்னென்னு பார்க்கும்போது எண்டூரன்ஸ், அதாவது 5 to 7-8, G5 to 7-8 அப்படிங்கிறதான வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. அப்போ இதுக்கு உரிய அர்த்தம் நல்லா இன்னும் கவனிக்கும்போது யோபுவினுடைய பொறுமை, அதாவது நம்ம கவனிக்கிறோம் சகித்தல் அப்படின்னா எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒரு கழுகு இருக்குது. அந்த கழுகு தன்னுடைய குஞ்சுகளை எல்லாம் அடகாத்து அதுக்கு எல்லாம் ரெக்கையெல்லாம் வரும்போது அதை தனியாக பறக்க விடுறது. அதை என்ன பண்ணுறதுங்க, தனியாக கொண்டு போய் ஒரு உச்சி மலையிலேருந்து என்ன பண்ணுறதுங்க, தனியாக பறக்க விடுறது. அது கண்டிப்பாக என்ன பண்ணும், பறக்குங்கிற நம்பிக்கையில் அதை தனியாக விடுறது. இவ்வளவு நாள் ஒரு அரவணைப்புக்குள்ளே இருந்தது, இப்போ என்ன பண்ணுறது, கொண்டு போய் தனியாக விட்டு பறக்க விடுறது இல்லைங்களா. இந்த நிலைமை யாருக்கு வந்துச்சுன்னா யோபுக்கும் வந்துச்சு. கரெக்டாக இல்லைங்களா. அதாவது தீய சக்தியோடு தேவன் சவால் விட்டாரா இல்லைங்களா, என் தாசனாகி யோபுவின் மேலே நீ கண் வைத்தாயோ. அப்போ உடனே அந்த தீய சக்தி சொல்லுது, ஆமாம்மா நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, அவரை பாதுகாத்திருக்கீங்க. அப்படியா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், பாதுகாப்பாக எடுத்துடுறேன், ஆனால் அவருடைய உயிருக்கு வந்து நான் உத்தரவாதின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா ஓப்பன் பண்ணி விடுறாரு இல்லைங்களா. இப்போ யோபு போல, அதான் யோபுவினுடைய பொறுமையை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களே, சவால் விடுறாரு. என்ன உபத்திரவம் கொடுத்தாலும் என் தாசனாக யோபு என்ன பண்ணுவாருங்க, தாங்குவார். இந்த விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நிறையா புது சிஷ்யர்களுக்கு இந்த ஸ்டேஜுக்கெல்லாம் வர்றதுலாம் ரேர். ஆனால் அவங்க பரலோக சாயலை அந்த பரலோக விஷயத்துக்கு போகணும்னா கண்டிப்பாக இந்த ஸ்டேஜை தாண்டி இருக்கணும், மூணாவது ஸ்டேஜை. அப்படி பார்க்கும்பொழுது இப்போ நம்ம கவனிக்கிறோம் இங்கே யோபுனுடைய விஷயத்தில் எப்படி அவரை தனியாக விடுறது அப்படின்னா, ஒரு ப்ரொடக்ஷனுக்குள்ளே இருந்த யோபு அவரை வந்து தனியாக விடுறது எப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அப்போது அவருக்கு வந்து இப்போ அவருடைய வாழ்க்கையில் என்ன வந்துட்டார்னா, அவர் 2 விஷயத்தில் பழகிட்டார்னு அர்த்தம். இது மூணாவது ஸ்டேஜ்னா அவர் 2 விஷயத்தில் அவர் என்ன பண்ணிட்டார் இப்போ இல்லைங்களா, அவர் 2 விஷயத்துக்கு அவர் ட்ரைனிங் ஆகிருப்பார். அப்போ அந்த 2 விஷயமும் வளர்க்குறது, ஒருத்தவங்களை வந்து வளர்க்குறது. மூணாவது விஷயந்தான் அவங்கள டெஸ்ட் பண்ணவே ஆரம்பிக்கிறது. இந்த பொறுமை தான் டெஸ்ட் பண்ணக்கூடிய பொறுமை. எப்படின்னா, இப்போது நமக்கு தெரியும் நன்மை பெற்ற கையினாலே தீமையை பெற வேண்டாமா, இந்த அளவுக்கு அவர் ட்ரெயின் ஆயிடுவார் பாருங்க. அதாவது நன்மை பெற்ற ஒரு தீமை வருது அப்படின்னா அவர் எப்படி ட்ரெயின் ஆயிடுவாருன்னா, எந்த ஒரு தீமையும் தேவன் அதையும் அனுமதிக்காமல் என்னுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுறதில்ல, வருவதில்லை அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு யார் ஒருத்தர் போகிறாரோ அவருக்கு தாங்க இந்த மூணாவது டெஸ்ட்டை தேவன் என்ன பண்ணுறாருன்னா கொடுக்குறாரு. அதனால தான் நம்ம கவனித்தோம், என்ன உபத்திரவம் வந்தாலும் தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு நிலை இல்லைங்களா. யோபுவை போல் நம்ம இருக்கோன்னு வைங்க, யோபுவை போல் அந்த ஒரு ஸ்டேஜுக்கு வரணும்னா சில நேரங்களில் நமக்கு என்ன ஆகும், யோபுக்கு நடந்தது போல் எல்லா ப்ரொடக்ஷனும் நம்மளை விட்டு போகும். ஆகுமாகாதுங்களா. நம்ம நினச்சிடறோம் புது சிருஷ்டிக்கு எதுவுமே ஆகாதுன்னு, எல்லாமே ஒரு நாள் பறிபோகக்கூடிய நிலைமை வருதுன்னு வைங்க. அப்போ நம்ம கண்டுபிடிக்கலாம் நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா 3rd ஸ்டேஜில் இருக்கோம். யோபு மாதிரி கணவன், அதாவது மனைவி, பிள்ளைகள், அவருடைய சொத்து வைத்து எல்லாம் போயிட்டு அவர் ஒன்றுமே இல்லாமல் நிற்கும் பொழுது அங்கே சொல்கிறாரு பார்த்தீங்களா, நன்மை பெற்ற கையினாலே நான் தீமையை பெற வேண்டாமா. அப்போ அங்கே யோபு என்ன நிலைமை அடைஞ்சிருக்காருன்னா, எந்த ஒரு தீமையான விஷயமா இருந்தாலும் அது தேவன் இடத்துல இருந்தால் இல்லாமல் என்ன பண்ணாதுங்க, தேவன் அது அனுமதிக்காமல் என்ன பண்ணாதுங்க, வராது. அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு மாறக்கூடிய பக்குவம் உள்ளவங்களுக்கு தான் இந்த 3rd ஸ்டேஜ் சகித்தல். அப்போ நம்ம இந்த ஒரு வார்த்தை சகித்தல் அப்படிங்கிறது சாதாரண வார்த்தை இல்லைங்க. அது சாதாரண நம்ம பயன்படுத்த முடியுமானா பயன்படுத்த முடியாது. அப்போ அந்த அளவுக்கு அந்த ஒரு வார்த்தைக்கு என்ன இருக்குன்னா வேல்யூ இருக்குது, அதாவது ஒரு பவர் இருக்குங்கிறத கூட நம்ம என்ன பண்ணுறோம்னா பார்க்குறோம். அதான் பாருங்கள் இந்த இடத்துல கூட வரக்கூடிய இந்த முடிவு பரியந்தம்ங்கிற வார்த்தை இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் எதனுடைய பேக்ரவுண்டுன்னு சொல்லி பார்க்கும்போது அந்த சகித்தலுக்கே உண்டான ஒரு வார்த்தையினுடைய பின்னாடி வரக்கூடிய வார்த்தைகள். படிங்களா சிஸ்டர் வசனம், மத்தேயு 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். பாருங்க, என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீங்க அப்படின்னா, ஒருவேளை நம்ம பார்க்குறோம் இப்போ எல்லாராலும் பகைக்கப்படக்கூடிய சூழ்நிலை வந்தாலுமே அங்கே காட்டக்கூடிய பொறுமை இருக்கு இல்லைங்களா, அதுதான் என்னன்னு சொல்லி பார்க்குறோம்னா, அதான் முடிவு பரியந்தம் அதாவது நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். இந்த அதாவது 3வது ஸ்டேஜில் ஒருத்தர் ரெடி ஆனால் மாத்திரம்தான் 4வது ஸ்டேஜ் இங்கே ரட்சிக்கப்படுவான். அவ்வளோதான். அவர் வந்து வெற்றியை பெற்றுக்கொள்வாராங்கிறதெல்லாம் வந்து 4வது டெஸ்ட்டில் வந்து அவர் வந்து பெறக்கூடிய விஷயம் இருக்கு இல்லைங்களா. இப்போ கவனிக்கிறோம் இங்கே அந்த மாதிரியான ஒரு விஷயம் வரும். அப்போ இந்த மாதிரியான விஷயம் ஒரு திருச்சபைக்கு நிறைவேறுதுன்னு வைங்களேன், அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும். இப்போ ரட்சகர் இருந்தார், யோசேப்பு இருந்தார் இல்லைங்களா. யோசேப்பினுடைய சகோதரர்கள் என்ன பண்ணாங்க, அவரை குழியில் போட்டாங்க. போட்டுட்டு எல்லாமே பண்ணாங்க. எல்லாம் பண்ணி
அவர் முன்னாடி வந்து பார்க்கும்போது அங்கே தாங்கும் பொழுது அங்கே வந்து பார்க்கும்போது அவர் எந்த நிலைமையை அடைஞ்சிருப்பார்? இப்போ யோசேப்புலாம் எடுத்துக்கிட்டோம்னா அவரோட பட்ட கஷ்டங்கள் இருக்கு இல்லைங்களா, எல்லாமே போயிடுச்சு. தேவன் அவர் மேலே ப்ரொடக்ஷன் வச்சுருக்காரா இல்லையாங்கிறத தெரியாத நிலைமை கூட அந்த இடத்துல யோபுக்கு வந்துச்சு இல்லைங்களா. அப்போ அவர் காண்பிக்கக்கூடிய அந்த ஒரு தேர்டு ஸ்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரியான விஷயங்கள். அப்போ அந்த மாதிரி என்னென்ன உபத்திரவங்கள்லாம் அவருக்கு வந்திருக்கும். இன்னும் நம்ம ரட்சகருடைய வாழ்க்கையில் எடுத்துக்குங்க, நம்ம தேவன் அனுபவிச்சாங்க, அவருக்கு கூடவே இருக்கக்கூடிய சகோதரர் தான் என்ன பண்ணணுங்க, காட்டி கொடுப்பாரு. ஆனால் அவர் மேலேயும் கடைசி வரைக்கும் அன்பு காட்டினார் பார்த்தீங்களா. அந்த ஒரு உபத்திரவம் இருக்கு இல்லைங்களா, அவர் மூலமாக வரக்கூடிய உபத்திரவம், அதுதான் கவனிக்கிறோம். எந்த ஒரு தீமையும் தேவன் அனுமதிக்காமல் என்ன பண்ணுறது இல்லைங்க, வருவதில்லை அப்படிங்கிற நிலையை கடக்கிறவங்க தான் எந்த விஷயத்துக்கு கரெக்டாக வருவாங்கன்னா அன்பு அப்படிங்கிற ஒரு சீரான நிலைமைக்கு வருவாங்க. எந்த அடிப்படையில் சொல்லி பார்க்குறோம்னா, இந்த அன்பு சகலத்தையும் தாங்கும். நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா, 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 7வது வசனம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். சகலத்தையும் தாங்கும் அப்படிங்கிற அந்த லாங் எண்டூரன்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை 5 to 7 8 தேர்ட் ஸ்டேஜ். இந்த இடத்துக்கு வரணும்னா எவ்வளவு கஷ்டம் இல்லைங்களா. அப்போ நம்ம சொல்கிறோம், நம்ம படிக்கிறோம் எல்லாமே, நாம் அன்பு என்ன பண்ணுறோங்க, அன்பு செலுத்துகிறோம். இப்போ இந்த நிலைமைக்கு வரணும்னா, இந்த அன்பை காட்டணும்னா இதுக்கு பின்னாடி இருக்கிறது நமக்கு பொறுமை தானே. அந்த பொறுமை இல்லைன்னா நம்மளால் அன்புங்கிற ஒரு வார்த்தை நாம் வாய் அளவிலே தான் நாம் சொல்லுவோமே ஒழிய இருதயத்தின் அளவிலிருந்து அது என்ன பண்ணாதுன்னா வெளிப்படாது. நம்ம கர்த்தர் அவங்க முடிவு பரியந்தம் அவங்க மேலே என்ன பண்ணாங்கன்னா அன்பு வைத்திருந்தார் இல்லைங்களா. அதான் அவங்க தேவன்கிட்ட ஜெபம் பண்ணாங்க. யோவான் 17ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா. நீங்களும் நானும் ஒருமைப்பாட்டில் தேடி இருக்கிறது போல் இவர்களும் என்ன பண்ணணுங்க, அதே விஷயத்துக்குள்ளே கடந்து வரணும், அதே விஷயத்தில் அவங்களும் நிலைநிற்கணும் அப்படிங்கிறத அங்கே ரட்சகர் நமக்கு அங்கே எடுத்து காண்பிப்பது கூட நம்ம பார்க்குறோம். இது ஒரு 3வது நிலைமை. அப்போ இந்த மாதிரியான ஒரு உபத்திரவம் 2 பொறுமைகளை தாண்டி வரும் பொழுது எதை கொடுத்தாலும் அவர் என்ன பண்ணிடுவாருங்க, சமாளிச்சிருவார் இல்லைங்களா. எதை கொடுத்தாலும் அவர் என்ன பண்ணுவார், தாங்குவார். ஆனால் இதுலேயும் என்ன இருக்குன்னா ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய புது சிஷியல் ஓட்டம் இந்த ஒரு வளர்ச்சிக்கு வரும் பொழுது என்ன பண்ணிடுவாங்க, நிறைய பேர் இந்த ஒரு பொறுமையை தாங்க முடியாமல் தேவன் அனுமதிச்சிருக்காருங்கிறத கூட தெரியாமல் என்ன பண்ணிடுவாங்கன்னா கீழே விழுந்துருவாங்க. ஆனால் இதையும் தாண்டி ஒரு பொறுமை இருக்குது. அந்த பொறுமைங்கிறது வந்து பார்க்கும்போது மாறாத்தன்மை. அதாவது என்னென்னா ஒரு திடத்தன்மை, ஒரு கல் மாறிங்க அவர் மேலே. இப்போ ஏற்கனவே நம்ம பார்த்தோம், அவர் ஒரு பறவை மாதிரி பறப்பார், திடீர்னு கீழே கூட என்ன பண்ணிடுவாருங்க, விழுந்துருவார். ஆனால் இந்த ஸ்டேஜுங்கிறது ஒரு திடத்தன்மை. இந்த பொறுமை எதுன்னு சொல்லி பார்க்குறோம்னா, அதாவது இந்த இடத்துல வரக்கூடிய பொறுமை, இந்த உறுதித்தன்மைங்கிற ஒரு பொறுமை வந்து பார்க்கும்போது கான்சிடென்சி அப்படிங்கிற ஒரு வார்த்தை, ஹிப்போமனே அப்படிங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தியிருக்காங்க. இருக்கிறதுலே இந்த ஒரு வார்த்தை தான் 4th ஸ்டேஜ். யாக்கோபு சொன்னார் இல்லைங்களா, உங்களில் பொறுமையானது பூரண கிரிகை. அந்த ஒரு விஷயம் வர்றதுக்கு இது 4வது ஸ்டேஜ் இல்லைங்களா. நம்ம ரட்சகர் சிலுவையில் அறையும் பொழுது ஒட்டுமொத்த உலகத்துக்கும் அவர் அன்பு காண்பித்தார் அப்படிங்கிறதுக்கு, அவருக்கு உள்ளான ஒரு அன்பு செயல்பட்டதுக்கு ஒரு பொறுமை இருந்திருக்கணும் இல்லையா. அந்த பொறுமை எந்த பொறுமைன்னு சொல்லி பார்க்குறோம்னா திடத்தன்மை. என்ன செஞ்சாலும் சரி தேவனுடைய சித்தம் நிறைவேறுவதற்கு எதை வேணுமானாலும் நான் செய்வேன்னு சொல்லி நிற்கிறாங்க பார்த்தீங்களா, ஸ்ட்ராங்காக. அதுதான் என்னன்னு சொல்லி பார்க்குறோம்னா ஒரு திடத்தன்மை அல்லது ஒரு முதிர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். நமக்கு தெரியும் ஸ்தேவான் அவரை இல்லைங்களா ஆலோசனை சங்கத்தார் கல்லெறிந்து கொள்ளும்போது நம்ம அந்த கடைசி வசனம் கூட படிக்கலாம், இதில் வராது. நமக்கு அப்போஸ்தலர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் கடைசி வசனம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் கடைசி வசனம். அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதீரும். பாருங்க, ஆண்டவரே இவங்க மேல எந்த பாவத்தையும் நீங்க என்ன பண்ணிடாதீங்க, சுமத்தாதீங்க இல்லைங்களா. அப்படின்னா எந்த அளவுக்கு இவர் ஒரு திடத்தன்மையா இருந்திருப்பார். அந்த 2 வருஷத்துல இவர் இவ்வளவு பெரிய பொறுமையை அடைஞ்சிருக்காரு அப்படிங்கிறதுலாம் ஆச்சரியப்படத்தக்க ஒரு விஷயமா இருக்கு. பாருங்க, இவர் இந்த அளவுக்கு பொறுமையை அடைவாருங்கிறத அவர் ஆலோசனை சங்கத்தில் இருக்கும்போதே கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க நிறைய கொஸ்டின் டெஸ்ட் வைக்கிறாங்க, அவருடைய பொறுமையை சோதிக்கிறதுக்கு என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க. நம்ம அதான் படிக்கிற 6ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் கூட நானே படிச்சிருச்சேன் சார். ஆலோசனை சங்கத்தில், அதாவது அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 15வது வசனம், ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாக இருந்து
அவன் முகம் தேவதூதனுடைய முகம் பிரகாசிக்கிறது போல என்ன பண்ணுச்சான் இருக்கு. அப்போ அந்த அளவுக்கு அவங்க யார்கிட்ட அங்கே ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஸ்தேவான்ட்ட ஒரு முதிர்ச்சித்தன்மை இல்லைங்களா. இந்த ஸ்டேஜுக்கு போகிறது தான் எதுன்னு சொல்லி பார்க்குறோம்னா, நாலாவதாக நம்ம பார்க்கக்கூடிய பொறுமையினுடைய உச்சக்கட்ட விஷயம். அப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம படிக்கிறோம் வசனம் எங்கன்னு சொல்லி பார்க்கும்போது லூக்கா 8ஆம் அதிகாரம் 15வது வசனம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களா இருக்கிறார்கள். பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களா இருக்காங்க. அப்ப பொறுமை இருக்கு. இந்த பொறுமை உடனே பலன் கொடுத்துருமானா கொடுக்காது. இந்த பொறுமைக்குன்னு ஒரு வளர்ச்சி இருக்கு. அந்த ஒரு வளர்ச்சிக்கு வரும்போது மாத்திரம்தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது கனிகளை கொடுப்பாங்க. தேவனுக்கு ஏற்ற கனிகளை கொடுப்பதற்கு இவங்களுடைய வாழ்க்கையிலேயே நிறைவேறும். அப்போ பார்க்கிறோம், வசனத்தை கேட்டு நடுநிலத்தில் விதிக்கப்பட்டவர்களோ வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே கூடிய பலன் கொடுக்கிற ஒரு அளவுக்கு ஆகக்கூடிய ஒரு விஷயந்தான் 4th ஸ்டேஜ். இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாம் நம்ம எந்த ஸ்டேஜில் இருக்கோம் இல்லைங்களா. நல்லா கண்டுபிடிச்சோம்னா வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கும்போது லூக்கா 21ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனம், உங்கள் பொறுமையினால் உங்களுடைய ஆத்துமாக்களை நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களுடைய பந்தய பொருளை இழந்து போகாதபடிக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா காத்துக்கொள்ளுங்க. அதான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். பல துன்பங்களை, அதாவது பொறுமைங்கிறத நம்ம பேசிக் பார்த்தோம், அது எல்லாருக்குமே இருக்கும் கண்டிப்பாக. இந்த ஒரு டூத்துக்குள்ளே யாரெல்லாம் வர்றாங்களோ இன்பில்டாகவே வந்துடும், பேசிக்காக உள்ளது இல்லைங்களா. அதையும் தாண்டி 2வது ஸ்டேஜ் இருக்கு இல்லைங்களா, அது வளர்றது. 3வது ஸ்டேஜுங்கிறது தேவன் நம்மளை நம்பி என்ன பண்ணுறதுங்க, ஒரு உபத்திரவத்தை கொடுக்குறது. ஆனால் 4வது ஸ்டேஜ் அப்படி அல்ல. அந்த அந்த 3வது ஸ்டேஜில் உறுதியாக நின்றுட்டாங்கன்னா 4வது ஸ்டேஜில் டெத்து தான் அவங்க. அந்த அளவுக்கு அந்த பொறுமை அவங்களை என்ன பண்ணிடும்னா பக்குவப்படுத்திடும். அந்த அளவுக்கு அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா உறுதித்தன்மையாகிடுவாங்க. 3வது விஷயத்தில் அவங்க ரெடி ஆகிட்டாங்கன்னா, இப்போ நம்ம ரட்சகர் கூட போய் கேட்டாங்க கெத்செமனே தோட்டத்தில், தாங்க முடியாமல் இல்லைங்களா, இந்த பாத்திரம் என்னை விட்டால் நீங்கள் கூடுமான எந்த அடிப்படையில் கேட்குறார், அவர்னால என்ன பண்ண முடியல. ஆனால் கண்டுபிடிச்சாரு நம்ம ரட்சகர், ஆகிலும் என் சித்தம் அல்ல உங்கள் சித்தம் என்ன பண்ணட்டுங்க நிறைவேறட்டும்னு போயிட்டு சிலுவையில் ஒப்பு கொடுக்குறாரு. பார்த்தீங்களா, அந்த உறுதித்தன்மை ஸ்தேவானுடைய வாழ்க்கையிலும் நடந்துச்சு. அந்த நடக்கும்போது கூட அவங்களுடைய இருதயத்திலிருந்து வெளிப்பட்ட விஷயம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது எல்லாரையும் அன்பு செலுத்தணும், எல்லாரையும் என்ன பண்ணணுங்க மன்னிக்கணும் அப்படிங்கிற ஒரு மாறா தன்மை அவங்க மத்தியிலிருந்து கூட என்ன பண்ணுதுன்னா வெளிப்பட்டுச்சு. அப்போது இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறோம் இது எத்தனாவது நிலை, 4வது நிலை. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் எத்தனை நிலைகள் நிறைவேற வேண்டி இருக்கு, 4 நிலை நிறைவேறினாதான் அவர் என்ன பண்ண முடியும்னா புது சிருஷ்டி, அதற்குண்டான பரிசு அவருடைய உயிர்த்தெழுதல் அவர் என்ன பண்ண முடியும்னா பெற்று கொள்ள முடியும். இல்லை பிரதர், நான் பொறுமை காமிக்காமல் அன்பு மட்டும் காமிச்சு என்னால் அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்ல முடியுமா? இந்த ஒரு பாடம் பார்த்ததுக்கப்புறம் நிச்சயமாக நம்மளால் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. இல்லைன்னா நம்ம அந்த ஒரு வசனம் பொய்யாய் போய்விடுமே இல்லைங்களா. யாக்கோபு எழுதின வசனம் நம்மத்தில் அது ஒரு பொய்யாய் போயிடுமே இல்லைங்களா. அது எப்படின்னு சொல்லி பார்க்குறோம்னா, நீங்கள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரிகை. எல்லா கிரியையும் செய்யணும்னா உங்களுக்கு இந்த எல்லா கிரியையும் எப்படி செய்யணும், பூரணமாக செய்யணும். பூரணமாக செய்கிறதுக்கு இந்த பொறுமை உங்கள் மத்தியில் என்னவாக இருக்கணும், அவசியமாக இருக்கும் இல்லைங்களா. ஏற்கனவே கேட்ட கேள்வி தான் இப்போ நம்ம மத்தியில் கேட்குறோம், அன்பு பெரிதா பொறுமை பெருசா? அன்பு பெரியது தான், ஆனால் அந்த பொறுமை இல்லைன்னா ஒரு நாள் கூட நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா, அன்பு ஒருத்தரிடம் என்ன பண்ண முடியாதுங்க, காண்பிக்க முடியாது இல்லைங்களா. அப்படி நம்ம காண்பிக்கக்கூடிய அன்பு அது மாய்மாலமான அன்பாக காணப்படும் அப்படிங்கிறது கூட இருக்கு இல்லைங்க. அகாப்பே கரெக்ட், அகாப்பே அன்பு நமக்கு வரணும்னா இல்லைங்களா. அகாப்பே அன்புங்கிறது என்ன, ஒரு சுயநலமற்ற அன்பு. அந்த சுயநலமற்ற அன்பு காமிக்கணும்னு வைங்களேன். இப்போ ஒரு துன்பத்தில் ஒருத்தர் சகித்து 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 அதை மட்டும்தான் அவரால் அகாப்பே அன்பை காமிக்க முடியும். நம்முடைய இரட்சகர் காண்பித்த அன்பு சாதாரண அன்பா? அது அகாப்பே அன்பு. தேவன் நமக்காக கொடுத்த அவருடைய குமாரனை கொடுத்த அன்பு சாதாரண அன்பானா? இல்லை, அகாப்பே அன்பு. அப்போ அது எப்படி வருது? தேவன்கிட்ட பொறுமை இருக்கா? பொறுமை இருக்கா? இருக்கு. பொறுமை இருக்கா? கண்டிப்பாக இருக்கு. அந்த பொறுமைக்கு இன்னொரு வார்த்தை சொல்லணும்னா என்ன சொல்லலாம், சமாதானம் சொல்லலாமா? சமாதானம் சொல்லலாமா? தேவன்கிட்ட சமாதானம் இருக்குங்களா? இன்னைக்கு ரோட்டில் ஆக்சிடென்ட் ஆகும்போது ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆனால் கூட நம்மளுடைய மனசு பதறும், தேவனுடைய மனசு பதறுமா? பதறுமா? பதறவே பதறாது. ஏன் பதறாதுன்னா அவருக்கு தெரியும் இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு நாள் என்னவாக மாறும்னா நன்மையாக
அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது, அதாவது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களுடைய இருதயத்திலே ஆழக்கடவுது. அந்த சமாதானம் வரணும்னா நமக்கு பொறுமை வரணும் இல்லையா? அந்த பொறுமை நம்ம மத்தியில் உருவானா மாத்திரம் தானே நம்மளால் எல்லா விஷயத்தையும் காட்ட முடியும். அதனால தான் நம்ம எது பெருசுன்னு பார்க்கும் பொழுது, பொறுமை பெருசு எந்த அடிப்படையில்னா அன்பை விட பெருசு. ஆனால் கண்டிப்பாக பெருசு. அந்த அன்பையே காமிக்கணும்னா பொறுமை நமக்கு நிச்சயமாக வேண்டும் அப்படிங்கிறத பார்க்குறோம் இல்லைங்களா? இப்போ பார்க்குறோம், ஆவியினுடைய கனிகளில் மற்ற எல்லாமே இனிப்பு, ஆனால் இந்த பொறுமை இருக்குது பார்த்தீங்களா, அது மாத்திரம்தான் கசப்பு. அந்த கசப்பு கனி சரியாக ஆயிடுச்சுன்னா, பழுத்துருச்சுன்னா, மற்ற எல்லா கனிகளுமே என்ன ஆயிருன்னு சொல்லி பார்க்குறோம்னா இனிப்பான கனிகளாக மாறிடும். அப்போ நம்ம கண்டுபிடிக்கிறோம், இதில் பொறுமையில் முதல் ஸ்டேஜு, 2வது ஸ்டேஜு, 3வது ஸ்டேஜு, 4வது ஸ்டேஜு, இதில் நம்மளுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும்னா நிதானித்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்கும். நல்லா கவனிச்சு பாருங்கள். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு பாடம் கவனிக்கும் பொழுது, ஒருவேளை உங்களுடைய மனசில் தேவன் பேசியிருந்தாருன்னா நமக்கு தெரியும் நம்ம பொறுமையில் நம்ம எந்த ஸ்டேஜில் இருக்கோம். ஒருவேளை நம்ம எந்த ஸ்டேஜில் இருக்கோம்னு நினச்சிட்டு, ஒருவேளை 2வது ஸ்டேஜ்லையா 3வது ஸ்டேஜ்லையா இருக்கும்னு நினச்சிட்டு இல்லையா அப்படின்னாலும் கூட இங்கே தேவன் என்ன பண்ணுறாராம், இந்த குணலட்சணத்தை தர்றதுக்கு தேவன் ஆயத்தமாக இருக்கிறாரு. படிங்க சிஸ்டர் வசனம், ரோமர் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ரோமர் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன். பாருங்க, பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் இல்லைங்களா? அதான் படிக்கிறோம். தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாக இருக்கும்படி. அப்போது நமக்கு தேவன் எது தர்றதுக்கு ரெடியாக இருக்காரு தெரியுங்களா? பொறுமை அப்படிங்கிற ஒரு குணலட்சணம் நம்ம மத்தியில் வளரணும்னா அதை தர்றதுக்கு தேவன் என்ன பண்ணுறாருங்களா? ரெடியாக இருக்காரு இல்லைங்களா? இப்போ கவனிக்கிறோம், இப்போ ஒருத்தர் இரக்கம் காட்டணும்னு வைங்களேன், இரக்க குணத்தை நம்ம ஒருத்தருக்கு வெளிப்படுத்தணும்னா என்ன பண்ணலாம்? ஒருத்தர் நம்ம மத்தியில் இரக்க குணத்தை வெளிப்படுத்தணும்னு வைங்க, என்ன பண்ணலாம்னா ஒரு பரிதபிக்கக்கூடியவரை நம்ம பார்க்கும்போது அவருக்கு தேவையானது நம்ம என்ன பண்ணலாம்? செய்யும்போது நம்மக்கிட்ட இரக்க குணம் இருக்குங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம்னா வெளிப்படுத்துகிறோம். நம்மக்கிட்ட பொறுமை இருக்குங்கிறத எப்படி வெளிப்படுத்த முடியும்? இப்போ நம்ம வீடு பக்கத்தில் ஒருத்தர் டெய்லி வந்துக்கிட்டே இருக்கார், அவர் ரொம்ப பரிதபிக்கக்கூடியவராக இருக்கார், அவருக்கு நம்ம இரக்கம் பண்ணி இறக்கப்பட்டு ஏதாவது நிறைய நல்லதெல்லாம் செய்கிறோம்னு வைங்க, நம்மக்கிட்ட இரக்க குணம் இருக்குங்கிறத வெளிப்படுத்துகிறோம். பொறுமை இருக்குங்கிறத எப்படி வெளிப்படுத்தலாம்? என்ன சிஸ்டர் ஏதோ சொல்கிறீங்க, எனக்கு கேட்கல. அதுக்கு என்ன ஒரே ஒரு வழி தான் தெரியுங்களா? அந்த வசனம் தான். அதாவது பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கிற தேவன். முதல்ல பொறுமை வரணும்னா பல பொறுமை என்கிற குணத்திற்கு அனுபவங்கள் தேவை. கரெக்டுங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. ஒரு சகோதரன் இருக்காரு, அந்த சகோதரனுக்கு பொறுமை தேவைன்னு வைங்க, இன்னொரு சகோதரனை விட்டு மோத விடுறாருன்னு வைங்க, அங்கதான் அவர் காமிக்கணும், பொறுமை காமிக்கணும்னு வைங்க. இப்போ மோத விடுறதுக்கு ஒரு உந்துகோல் வேணும் இல்லைங்களா? ஒரு சகோதரன் மோத விடுறதுன்னு சொன்ன வார்த்தை தவறு மன்னிக்கணும். அதாவது ஒரு சகோதரனுக்கு இன்னொரு சகோதரனுக்கு ஒரு விரோதம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையை யாரை உருவாக்கி தரணுங்க? யாரை உருவாக்கி தரணும்? அப்போதானே பிரதர் பொறுமையை காமிக்க முடியும். அதனால தான் வசனம் சொல்லுது, பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கிற தேவன். பொறுமைங்கிறது ஒரு 100 கிலோ தங்கத்தை கொடுத்து பாக்கெட்டில் வைக்க சொல்கிற மாதிரி அல்ல. அது பல கஷ்டமான சூழ்நிலைகளை நமக்கு தேவன் அனுமதித்து, அந்த அனுமதிக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம பக்குவப்படுறோம் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் பொறுமையை ஒழிய வேறு ஏதாவது ஒரு கிஃப்டை கொண்டு கையில் கொடுத்து வாங்குற மாதிரி இந்த பொறுமை இல்லை. இறக்க குணத்தை நம்ம வெளிப்படுத்திடலாம், ஆனால் பொறுமையை வெளிப்படுத்தணும்னா அதுக்கு உதவி செய்யக்கூடியவர் ஒரே ஒருத்தர் தான் தேவன். பல அனுபவங்களை நமக்கு தேவன் தர வேண்டும் இல்லைங்களா? இப்போது அன்பு தான் பெருசு, நம்ம அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் சொல்ல போகிறதே இல்லை. ஏன்னா இல்லைங்களா, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்பான தேவனுக்குள்ளேயும் ஒரு மிகப்பெரிய பொறுமை இருக்குது இல்லைங்களா, அந்த அன்பை வெளிப்படுத்துறதுக்கு. அதே போல் நாம் பூரண கிரிகை செய்யணும்னா இந்த பொறுமை நமக்கு அவசியமாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். அப்போ இந்த பொறுமையில் நம்ம எந்த ஸ்டேஜில் இருக்குங்கிறத கூட நம்ம நாமே நிதானிக்கணும் அப்படிங்கிறத கூட பார்க்குறோம். அப்போது இந்த ஒரு பாடம் இதோடு முடிகிறது. உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். சபையார் அனைவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான என்னுடைய நல்வாழ்த்துக்கள். இப்போது எனக்கு ஒரு கொஸ்டின். ஃபஸ்ட்டு 4 போட்டிங்க, பொறுமை, நீடிய பொறுமை, சகித்தல், அப்புறம் உறுதித்தன்மை, 4 போட்டிங்க. ஃபஸ்ட்டு 3மே மேக்ஸிமம் நம்ம எல்லாம் கடந்து வந்திருப்போம் நான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு 3மே மேக்ஸிமம் கடந்து வந்திருப்போம். இப்போ 4வது ஸ்டேஜ் சொன்னீங்களா, உறுதித்தன்மை. அது ஸ்தேவான் மரிக்கும்போது அவர் உறுதித்தன்மை காட்டினார்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அந்த உறுதித்தன்மை காட்டினார். அந்த 4வது ஸ்டேஜ் நமக்கு எப்படி ஏற்படும், அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? அதாவது நம்ம 3 ஸ்டேஜை அடைந்து வந்துட்டோமான்ட்டு நம்மளை எல்லாருமே சொல்கிறது என்பது மிக தவறு என்பது நான் சொல்கிறேன் உங்கள் மத்தியில். ஒருவேளை நீங்கள் அடைந்து வந்திருந்தீங்கன்னா அதுக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன், சந்தோஷமும் படுகிறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொறுமையில் நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கோமா? இல்லைங்களா? கண்டிப்பாக இல்லை, மாறுபடும். ஒவ்வொரு சகோதர சகோதரிக்கும் அது மாறுபடும். அவங்க எந்த ஸ்டேஜில் இருக்காங்கன்ட்டு அவங்க தான் நிதானிக்கணும் ஃபஸ்ட்டு, இல்லைங்களா? இப்போ 4வது ஸ்டேஜில் நீங்கள் அடுத்த கேள்வி 2வது கேள்வி என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் ஸ்தேவானும் அடைந்த நிலைமை அவங்க மட்டும் அடையலை. அப்போஸ்தலனாகிய பவுல் அடைஞ்சிருக்காங்க, பேதுரு அடைஞ்சிருக்காங்க. ஒவ்வொரு புது சிருஷ்டியும் அடைவாங்கங்கிறது தான் இதில் உறுதி, இல்லைங்களா? எல்லாருக்குமே அழைப்பு ஒன்று தான், ஓட்டம் ஒன்று தான். தேவன் அருளின பரிசுத்த ஆவிங்கிறது அவரவருக்கு அவர் கிரியை செய்யக்கூடிய அளவின்படியே ஒன்று தான். அந்த ஸ்டேஜ் அடையும் போது அவங்க யாரை போல இருப்பாங்கன்னா கிறிஸ்து போல இருப்பாங்க. கரெக்டுங்களா? புரிஞ்சுங்களா? நான் சொன்னது புரிஞ்சுங்களா? அந்த ஸ்டேஜ் அடையணும்னா அவர் கிறிஸ்துவை போல இருப்பார். அதுதான் ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். அவருடைய சாயலை நம்ம கண்டிப்பாக அடையும் போது அவருக்கு ஏற்பட்ட அனுபவம் அவருடைய வாழ்க்கையில் நடக்கும். ஈவன் தோ அவருக்கு கெத்செமனே அனுபவம் கூட நடக்கும். நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? 3வது ஸ்டேஜ், எல்லாரும் கைவிடக்கூடிய ஸ்டேஜ். அது என்ன ஸ்டேஜ் தெரியுங்களா? அது கெத்செமனே ஸ்டேஜ். இயேசு கிறிஸ்து சிலுவையில் போய் அறையும் போது அவருக்கு அந்த ஸ்டேஜ் எல்லாம் போய் எல்லாருமே கைவிட்டாங்க அவரை, இல்லைங்களா? அந்த ஸ்டேஜ் வந்து பார்க்கும்போது ஒரு உச்சகட்டமான ஸ்டேஜ். இப்போது நல்லா கவனிச்சு பாருங்கள், நம்மளுடைய ஓட்டத்தில் அந்த ஸ்டேஜ் நம்ம ஈவன் நான் அடையலன்னு தான் சொல்லணும். அவரவருக்கே தெரியும். இப்போ இன்னொரு சகோதரன் 3வது ஸ்டேஜ் அடைஞ்சிட்டாரான்னு நான் சொல்ல முடியாது. ஆனால் கண்டிப்பாக நம்ம அப்படி தான் நிதானிக்கும். ஆனால் அந்த ஸ்டேஜுங்கிறது வந்து மிக பயங்கரமான ஸ்டேஜ். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் அது வேறு மாதிரி கூட நடக்கலாம் என்பது நம்மளுடைய தனிப்பட்ட கருத்து. இதுலேயும் வேறு ஏதாவது உங்களுக்கு இதுக்கு விளக்கம் வேணும்னா நம்ம படிச்சுட்டு கூட நம்ம சொல்லலாம். போதுமானதாக இருக்கா அந்த பதில் உங்களுக்கு? ஓகே பிரதர். சபையார் அன்பருக்கும் எல்லாத்துக்கும் என்னுடைய தேங்க்ஸ். வேறு ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருப்பினும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கேரக்டர் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற தலைப்பின் கீழே இன்றைக்கி நம்ம